அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ஒரு பிரபலமான வார்த்தை இந்த வார்த்தை. இது சாதாரணமான வார்த்தை கிடையாது, பிரபலமான வார்த்தை. அது எப்பேற்பட்ட வார்த்தை? அழைப்பு எல்லாமே இருக்குது, ஆனா அவருடைய தீர்மானத்துக்குள்ளான ஒரு அழைப்பு வேணும். என்ன அழைப்பு வேணும்? காலிங், பிளிவிக்க அப்படின்னு சொன்ன அழைப்பு வேணும். அந்த அழைப்பு அவருடைய தீர்மானத்துக்குள்ளான அழைப்பு இருக்கணும். அப்படி அழைக்கப்பட்டவர்களுடைய வாழ்க்கையில சகலமும் நன்மைக்கு எதுவா நடக்குமா? அதுதான் இந்த நாள்ல உங்களோட கூட பகிர்ந்து கொள்ள நினைக்கிறேன். அது கீழே பாருங்க. தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவனாய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். தேவன் தீர்மானம் ஃபர்ஸ்ட் இருக்குது, அதுக்கப்புறம் தேவன் முன்னறிஞ்சு முன் குறிக்கிறார். எவர்களை முன் குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கியும் இருக்கிறார். எவர்களை நீதிமான்கள் ஆக்கினார்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். இவளை குறித்து என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லோருக்காகவும் அவரை ஒப்புக் கொடுத்தவர். அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாது இருப்பது எப்படி? தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான்கள் ஆக்குகிறவர். வாசிக்கப்பட்ட வேத பாகங்களோடு கூட கர்த்தர் அவருடைய ஆசீர்வாதங்களை கூட்டுவராக. இன்னைக்கு நம்முடைய நித்தியத்தின் பாதையின் ஜேர்னி ஸ்டார்டிங்ல இருந்து திரும்ப நித்தியத்து வரைக்கும் நம்ம போறோம். நம்ம எங்க வந்தோம்? தீர்க்கதரிசியார் நம்ம எங்க வந்தோம்? நித்தியத்துல வந்தோம். விசுவாசிக்கிறீங்களா? நாங்க நித்தியத்துல வந்தோம், விசுவாசிக்கிறீங்களா? நித்தியத்துல வந்து நான் எங்க போறேன்? அப்ப அதுல ஒரு சில நடுவுல ஒரு சில ஜேர்னி ஜங்ஷன்ஸ் இருக்குது. இண்டிவிஜுவலா என் வாழ்க்கையில சில ஜங்ஷன்ஸ் இருக்கு. அதான் பார்க்க போறோம். அதுல நீங்க எங்க இருக்கிறீங்கன்னு சொல்லி நீங்க பார்க்க போறீங்க இல்லைங்களா? தேவன் என்ன பண்ணாரு? சிந்தையில நம்மளை முன்குறித்து என்ன பண்ணாருங்க? அவரோட தீர்மானம் ஃபர்ஸ்ட் வச்சு தேவன் முன்னறிஞ்சு முன்குறித்து பூமிக்கு வந்து வரும்போது ஒரு சில காரியங்களை செஞ்சார். திரும்ப நம்ம எங்க போறோம்? அவருடைய தீர்மானத்தின்படி அவருடைய சிந்தையில எந்த ஸ்தானத்துல இருந்தோமோ அந்த ஸ்தானத்துக்கு போறோம். விசுவாசிக்கிறீங்களா? நான் ஜெபிக்கலாம், தலைகளை தாழ்த்தலாம். கிருபை நிறைந்து வர இரக்கத்தின் ஐஸ்வர்யம் மிக்கவரே, இந்த சாயங்கால வேளையில மீண்டும் ஒரு சியாய் அவருடைய சன்னிதானத்துக்கு நாங்கள் மீண்டுமா அழைக்கப்பட்டிருக்கிறோம். எங்களை நாங்கள் தலைமட்டுமாய் தாழ்த்துக்கிறோம் ராஜா. மீண்டுமாய் உங்களுடைய வார்த்தையில கத்தாவே நாங்கள் கலிகூற இருக்கிறோம். அப்பா, நாங்கள் காலையில கேட்ட வண்ணமாக உங்களுடைய சரீரத்தோடு கூட ஐக்கியப்படும்படிக்கு நாங்கள் வளர்ந்துருக்கிறோம். நாங்கள் எலியாவுடைய வார்த்தையை கேட்டு நாங்கள் அந்த விதவையா இருக்கிறோம். எங்களுக்கு உலக கணவன் மரித்து இருக்கிறான். எங்களுக்குள்ள ஒரு எழுப்புதல் இருக்குது. அந்த எழுப்புதல் மரிக்கும் தறிவாள் இருக்கும்போது நீ ஒரு செய்தியாளன் அனுப்பி எங்களுக்கு ஆதாரத்தை கொடுத்த வல்லவராய் இருக்கிற இந்த சாயங்கால வேளையில கூட மீண்டுமாய் நாங்கள் முன் குறிக்கப்பட்டவர்களா இருக்கிறோம் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். நீர் சிந்தையில எங்களுக்கான ஒரு தீர்மானத்தை வைத்திருக்கிறீர். அந்த தீர்மானத்தின்படி எந்த ஜேர்னியில நாங்கள் இருக்கிறோம் என்பதை அறியும்படிக்கு வந்திருக்கிறோம். இந்த சாயங்கால வேளையில எங்களோடு கூட பேசுங்க, எங்களை நாங்கள் தலைமையிட்டு தாழ்த்துக்கிறோம். நீர் எங்களோடு கூட இருந்து காரியங்களை வாய்க்கப்படுங்க. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே ஆமென். நம்ம அப்படியே உட்காரலாம். சரி சகோதரனே சகோதரி, இன்னைக்கு இந்த சாயங்கால வேளையில ராபோஜன பந்திக்கு ஒரு சின்ன தலைப்பின் அடிப்படையில் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளலாம், வார்த்தையை பகிர்ந்து கொள்ளலாம் நினைக்கிறேன். ரொம்ப பெரிய சப்ஜெக்ட் கிடையாது, ஆனா பெரிய சப்ஜெக்ட் தான். நம்ம எல்லாமே அறிந்து கொள்ள வேண்டிய பாகம். ஒரு எப்படி சொல்லணும்னு சொன்னா, இது ஒரு ஃபார்முலா மெசேஜ் மாதிரி. நான் சொல்ல போறது உங்க வாழ்க்கையில எல்லாவற்றுக்கும் நீ அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணி நம்ம எந்த ஸ்டேஜ்ல இருக்கிறோன்றதை குறித்து பார்க்கலாம். நம்ம மீண்டுமா இந்த வார்த்தைக்கு நம்ம பின்னாடி போயிட்டு திரும்பி வரலாம்னு சொல்லி நினைக்கிறோம். சகோதரியே, நம்ம தேவனால் அழைக்கப்பட்ட ஜனங்களா இருக்கிறோம். விசுவாசிக்கிறேன். நமக்கு என்ன இருக்குது? 7ஆம் சபை காலத்துல நமக்கான ஒரு அழைப்பு 7ஆம் சபை கால செய்தியாளர் மூலமா வந்துருக்குது. விசுவாசிக்கிறீங்களா? அப்ப இந்த அழைப்பு உலகம் முழுசு 7 முறை தீர்க்கதரிசி செய்தியே கொண்டு வந்தார். அந்த அழைப்பு என்ன பண்ணுறது சொன்னா, சாயங்கால செய்தி எங்கெல்லாம் உலகம் முழுசும் வெளிச்சம் எங்கெல்லாம் படுதோ அங்கெல்லாம் அந்த இடத்துல இருக்கிற எல்லா வித்துக்களையும் உயிரோட செஞ்சு இல்லைங்களா? வெளிச்சம் எல்லா இடத்துலயும் பட்டாலும் அந்த இடத்துல இருக்கிற ஜீவன்கள் மாத்திரம் உயிரோட செஞ்சு. விசுவாசிக்கிறீங்களா? அந்த இடத்துல இருக்கிற வித்துக்கள் மாத்திரம் என்ன பண்ணுச்சுங்க? வித்துகள், வெளிச்சம் எல்லா மேல வருது, மழை எல்லாத்து மேல வந்தாலும் வித்துக்கள் மாத்திரம் உயிரடையும் இல்லைங்களா? அந்த வித்துகள் அப்படிங்களா? சரி, வித்துகள் என்ன பண்ணுதுன்னு சொன்னா உயிரடைய செய்து, அந்த வித்துகள் உயிரடைறதுக்கு முன்னாடி அந்த வித்தை குறிச்சு ஒரு பிளான் வித்தை போட்டவருக்கு இருந்துச்சு. விசுவாசிக்கிறீங்களா? அப்ப ஒரு விஷயம் புரிஞ்சுங்க சகோதரி, நான் அந்த பூமியில ஏதோ இந்த செய்தியின் கீழாய் மட்டும் நான் அழைக்கப்படல. உலக தோற்றத்துக்கு முன்னே தேவனுடைய சிந்தையில நான் முன்குறிக்கப்பட்ட அவருடைய தீர்மானத்துல நான் இருந்தேன்னு சொல்லி நம்ம விசுவாசிக்கிறோம்.
புரியுதுங்களா உங்களுக்கு? எப்போதும் ஒருத்தரும் செய்திக்கு வந்த காலம் இருக்கும். ஒரு நபர் 5 வருஷம் இருக்கலாம், ஒரு நபர் 10 வருஷம் இருக்கலாம், ஒரு நபர் 20 வருஷம் இருக்கலாம், ஒரு நபர்னா ஒரு பர்சன் 30 வருஷம் இருக்கலாம், 40 வருஷம் இருக்கலாம். ஏதோ நான் வந்து இந்த செய்தி எனக்கு ஒரு நாள் வந்து தேவன் வந்து ஒரு சகோதரர் மூலமா சொன்னார், அன்னைக்கு நான் அழைக்கப்பட்டு அன்னைக்கு தெரிந்து கொள்ளப்பட்டது கிடையாது. அது எப்போ இருந்துச்சுன்னா தேவனுடைய மீட்பின் திட்டத்துல உலக தோற்றத்துக்கு முன்னே தேவன் ஒரு மீட்பின் திட்டத்தை போட்டார். எப்ப போட்டார்? உலக தோற்றத்துக்கு முன்னே தேவனோட மீட்பின் திட்டத்தை போட்டார். அந்த மீட்பின் திட்டம் தேவனோட சிந்தையிலிருந்து ஸ்டார்ட் ஆகி மீண்டும் ஒரு விசுவாசி தேவனோட மீட்பின் திட்டம் முடிகிற வரைக்கும் 7 பாயிண்ட் இருக்கு, 7 ஜங்ஷன்ஸ் இருக்கு, 7 ஸ்டெப்ஸ் வழியா மீண்டும் தேவனோட திட்டத்தை நம்ம வாழ்க்கையில தேவன் நிறைவேற்றுறார். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிற சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? ஆனா நமக்கு தெரியுது தேவன் இந்த பூமியில நம்மளை அழைக்கிறது மட்டும் தான் நமக்கு தெரியும். என்ன தெரியும்? அழைக்கிறது மட்டும் தான் தெரியும். அழைச்சி தேவன் என்ன பண்றாரு சொன்னா இந்த செய்தி கொண்டு வந்து நம்மள அக்கறைக்கு நம்ம போறோம்ன்ற விசுவாசத்தோட மட்டும் இருக்கணும். ஆனா ஒட்டுமொத்தமா இது 7 ஸ்டெப் ஒரு விசுவாசி வாழ்க்கையில இருக்கும். எவ்வளவு ஸ்டெப் இருக்கும்? 7 ஸ்டெப்ஸ் இருக்கும். நமக்கு தெரியுது எங்க தெரியுதுன்னு சொன்னா, ஒரு நாள்ல இந்த செய்தியை யாரோ ஒரு நபர் உங்ககிட்ட கொண்டு வந்து சொன்னார் இல்லையா, நீங்க ஏற்றுக்கொண்டீங்களா? அதுல இருந்தா உங்களுக்கு தெரியும், ஓ நம்ம இந்த செய்தி நமக்கு வந்திருக்குது, நம்ம அதை ஏற்றுக்கொண்டோம், இந்த செய்தியில இருந்தா எடுத்துக்கொள்ளப்படுறதுல போக முடியும், பாடி சர்ஜரிக்கு போக முடியும், மீட் பண்ண முடியும்ன்றது மட்டும் தான் நமக்கு தெரியும். ஆனா அங்க நம்மளுடைய ஆரம்பம் ஸ்டார்ட் ஆகல. நம்ம பிராரம்பம் எங்க இல்லைங்க, ஏதோ ஒரு சகோதரன் செய்தியை கொண்டு வந்து வரல, அன்னைக்கு ஸ்டார்ட் ஆகல. உலக தோற்றத்துக்கு முன்னே தேவனுடைய சிந்தை இந்த வானம் பூமி அண்ட சராசரங்கள் எல்லாம் உண்டாகிறதுக்கு முன்னாடி, இந்த காஸ்மாஸ் எல்லா அணுக்கள் எல்லாம் உண்டாகிறதுக்கு முன்னாடி தேவன் சிந்தையில ஒரு மீட்பின் திட்டத்தை போட்டார். அப்ப அந்த மீட்பின் திட்டத்துக்கு ஒரு தீர்மானம் இருந்துச்சு. அந்த தீர்மானத்தின் கீழே தான் ஃபர்ஸ்ட் நம்ம அழைக்கப்பட்டோம். அங்கதான் நம்மளுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் இருந்துச்சு. இதுக்கு நான் ஒரு வசனத்தை சொல்றேன். நானு யோபு புஸ்தகத்துல 38வது அதிகாரத்துல யோபை பார்த்து தேவன் ஒரு காரியத்தை கேட்கிறார். என்ன கேட்கிறாரு? பூமியை நீ அஸ்திபாரப்படுகிற போது எங்கே இருந்தாய், நீ அறிவாளி ஆனால் சொன்னு. ஆனா யோபு நல்லா கொண்டீங்க, யோபு போல நாம இருக்கிறோம். யார போல இருக்கிறோம்? நான் மெசேஜ் எடுத்திருக்கிறேன், யோபு டைப் ஆஃப் திஸ் ஏஜ் பிரைட்னு சொல்லி. யோபு இந்த கால மனவாட்டிக்கு அடையாளமா இருக்கிறான்னு சொல்லி நம்ம கேட்டிருக்கோம். யோபு கிட்ட 7 சீல் வந்துச்சு, யோபு கிட்ட டெண்டர்ஸ் வந்துச்சு. விசுவாசிக்கிறீங்களா? யோபு தேவன் என்ன பண்ணாரு சொன்னா, இந்த பூமியில பெரிய லேண்ட் லார்டா யோபு இருந்தார். ஊச் தேசத்துல பெரிய ஒரு பிரபுவா, ஒரு பிரின்ஸா யோபு இருந்தார். யோபு இருந்து அங்கிருந்து என்ன பண்ணாருன்னு சொன்னா, உபத்திரவத்தின் வழியா போனார். உபத்திரத்தின் வழியா போகும்போது யோபு புரியல, நம்ம ஏன் உபத்திரவப்படுறோம்னு சொல்லி, இல்லீங்களா? இப்ப நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன், யோபு புஸ்தகம் மட்டும் இல்லைன்னு சொன்னா, ஏன் நீதிமான் பாடுபடுறான், துக்கப்படுறான், அவனுக்கு ஏன் உபத்திரம் வரும் அப்படின்றத நமக்கு தெரியாம போயிருக்கும். புரிஞ்சுங்களா உங்களுக்கு? நீதிமான் இப்போ யோபு புஸ்தகம் வரும்போது, யோபுக்கு உபத்திரம் வரும்போது ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொல்றாங்க, என்ன சொல்றாங்க? யோபுவே நீ ரகசிய பாவின்றாங்க. என்ன நீ என்னவா இருக்கிற? நீ ஒரு ரகசிய பாவி, சீக்ரெட் சின்னர்ன்றாங்க யோபுவ. யார் சொன்னது? தன்னுடைய சர்ச் பிலீவர்ஸ் சொல்றாங்க. சொல்றாரு அவங்க சர்ச் பிலீவர்ஸ், அந்த 3 பேர். புரியுதுங்களா உங்களுக்கு? ஆனா யோபுக்கு தெரியும் தன் இருதயத்துல தேவனுக்கு பாவம் செய்யலன்னு சொல்லிட்டு. அப்போ யோபு புஸ்தகத்துல காரியம் சொல்லுது, என்ன சொல்றான்? ஒரு நீதிமானுக்கு எப்படி ஒரு பாவம் செய்யாத ஒரு நீதிமானுக்கு எப்படி உபத்திரம் வரும்ன்றத யோபு புஸ்தகத்தின் மூலமா தேவன் ரிவீல் பண்ற. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? அப்போ அது என்னன்னு சொன்னா, யோபு இந்த பூமியில அவருக்கு தெரிஞ்ச அளவுக்கு அவர் பிரின்ஸா, ஒரு பிரபுவா, ஒரு லேண்ட்லார்டா இருந்தார். ஆனா அதுக்கு முன்பதாக யோபு உலகத்தோடு தேவனுடைய சிந்தையில வானம் பூமி அஸ்திபாரப்படும் போது அங்க இருந்தாருன்றதே தெரியல யோபுக்கு. அதுதான் இந்த பூமியில நம்ம வரும்போது செய்தியை நம்ம கேட்கிறோம். செய்தியை கேட்கறதுக்கு முன்பதாக நம்ம ஒரு ஸ்பிரிச்சுவல் அமினீஷியால இருக்கிறோம். எங்க இருக்கிறோம்? செய்தி எடுத்திருக்காரா? ஸ்பிரிச்சுவல் அமினீஷியா, ஆவிக்குரிய நினைவிழப்பு. இந்த பூமியில நம்ம எங்கிருந்து வந்தோம்? தேவனுடைய சிந்தையில இருந்தோம். தேவனுடைய சிந்தையில இருந்து டைரக்டா நம்ம எங்க வரலன்னு சொன்னா, தாயின் வயிற்றுல வந்து மாம்சத்துல வந்தோம். நம்ம எங்க வந்தோம்? மாம்சத்துல வந்தோம். நம்ம தாய் சங்கீத புஸ்தகம் சொல்றது போல, என் தாய் என்னை பாவத்துல துர்க்குணத்துல உருவானேன், என் தாய் என்னை பாவத்துல கர்ப்பம் தரித்தா. சங்கீத புஸ்தகம் சொல்லுதா இல்லைங்களா? அப்போ நான் பாவத்துல வந்ததுனால என்னுடைய ஆரிஜின் என்னன்றத நான் மறந்துட்டேன். என்ன மறந்து என்ன செஞ்சேன்? என்ன இருக்கிறேன் நானு? நான் தொடக்கம் எங்க, நான் எங்க இருக்கேன், எந்த இடத்துக்குரியவன், நான் யாருன்றத என்ன பண்ணிட்டேன்? நானு மறந்துட்டேன். எனக்கு தெரியாது, நினைவுல ஆகி போச்சு. ஒரு நபருக்கு ஒரு ஸ்டபன் அட்டாக் வரும்போது, எங்காவது கீழே விழும்போது, தலையில அடிப்படும் போது என்ன அவங்க மறதி நடக்கும்போது அவன் யாருன்றது தெரியாது இல்லைங்களா? அப்ப அந்த மறதியா போகணும்னு சொன்னா அனதர் ஷாக் அவனுக்கு வரும்போது அந்த மறதி அவனுக்கு போகும். விசுவாசிக்கிறீங்களா? அப்படி இருக்கும்போது யோபுக்கு அவன் யாருன்னு தெரியல. யோபுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஊச் தேசத்துல இருக்கிற ஒரு சாதாரண ஒரு பிரபுதான் அவர் என்று தெரிஞ்சினார். அப்ப தேவன் என்ன பண்ணாரு சொன்னா, யோபுவை ஒரு உபத்திரத்துக்குள்ள கொண்டு போனார். எங்க கொண்டு போனாரு? உபத்திரத்துக்குள்ள கொண்டு போய் அந்த உபத்திரத்து வழியா யோபுவுக்கு தெரிஞ்சு அவர் யாருன்றது. புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? சில நேரங்களில் நம்ம யாருன்றது
காலங்கள் இல்ல, உபத்திரவங்கள் தான் வெளிப்படுத்தும் நம்ம யாரு, நம்ம எப்படிப்பட்டவங்க, நம்ம எங்கிருந்து வந்தோம்னு சொல்லி. அப்போ யோபுவுக்கு நிச்சயமா தீர்க்கதரிசி சொல்றாரு, யோபு புஸ்தகத்துல தான் முதல் உயிர்த்தெழுதலை குறிச்சு பேசுற புஸ்தகம், ரெசரக்ஷன் இருக்கு இல்லைங்களா, புனர்த்தானத்தை குறிச்சு பேசுற புஸ்தகம் யோபு புஸ்தகம். அந்த யோபுக்கு இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை, உயிர்த்தெழுதலுடைய விசுவாசம் இருந்ததுனால அந்த விசுவாசம் யாருக்கு பாஸ் ஆச்சு? அபிரகாம் பாஸ் ஆச்சு. அபிரகாம் வந்து ஈசாக்கு, ஈசாக்கு வந்து யாக்கோபுக்கு வந்துச்சு. அதனாலதான் மக்பேலா குகையில எல்லாருமே அடக்கம் பண்ணப்பட்டாங்க. எங்க அடக்கம் பண்ணப்பட்டாங்க? மக்பேலா குகை உயிர்த்தெழுதலுக்கு சாட்சியான இடமா இருந்துச்சு. அப்போ அந்த உயிர்த்தெழுதலை குறிச்சு முதல் வெளிப்பாடு பெற்ற நபர் யாரா இருக்கிறான்னு யோபுவா இருக்கிறான். விசுவாசிக்கிறீங்களா? யோபு புத்தகம் தான். ஜலப்பிரளயத்துக்கு பின்னாடி யோபு கிட்ட தான் அந்த உயிர்த்தெழுதலை குறிச்சு காரியம், ரெசரக்ஷன் ஃபெய்த் வந்துச்சு இல்லைங்களா? அதனாலதான் யோபு சொல்றாரு, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் கடைசி நாட்களில் பூமி மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். நான் என்ன அந்நிய கண்கள்ல சொந்த கண்களை காணும் அப்படின்னு சொன்னா, இந்த கண்களை குறிச்சு, அழுகி போற கண்களை குறிச்சு அவர் சொல்ல கிடையாது. நான் ஒரு பாடியை பெற்றுக்கொள்ள, அதான் எனக்கானது. இந்த சரீரம் எனக்காக கிடையாது. இது டெம்போரியல் பாடியா இருக்குது இல்லைங்களா? இது கார்போரல் பாடியா, அந்த பூமிக்குரிய சரீரமா இருக்குது. இந்த ஆத்துமாவுக்குரிய நிலையானது, நம்ம பாடின பாட்டின்படி நித்தியமான எனக்கான சரீரம் அங்க அக்கறையில காத்து கொண்டிருக்குது. இப்ப அதுக்காக தான் அந்த பூமியில என்ன பண்ண மாட்டேன், நான் அனுப்பப்பட்டிருக்கேன். விசுவாசிக்கிறீங்களா? நான் சொல்றத ஃபவுண்டேஷன் போடுறேன், நீங்க அதை புரிஞ்சுக்கோங்க. ஒரு விசுவாசி தேவனுடைய சிந்தையிலிருந்து மீட்பின் திட்டத்தை முடிக்கிறதுக்கு எவ்வளவு ஸ்டெப்பை கிராஸ் பண்ணும்? புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? நமக்கு அந்த ஸ்டெப்ல எது தெரியும் சொன்னா, நம்முடைய அழைப்பு மட்டும் தான் தெரியும். எது தெரியும்? யாரோ ஒரு சகோதரன் வந்து இந்த செய்தியை கூட்டு அழைச்சிருக்கிறார், அந்த செய்திக்கு வந்தேன். ஆனா நம்முடைய தொடக்கம் வந்து என்னைக்கோ அந்த செய்தி நம்ம கொஞ்சம் இல்ல, அன்னைக்கான அழைப்பு கிடையாது. என்னைக்கு நான் ரட்சிக்கப்பட்டனோ, ஞானஸ்தானம் பெற்றனோ, பரிசுத்த அபிஷேகத்தை பெற்றணும் அன்னைக்கு கிடையாது. எனக்கு பாவத்தை அறிக்கைட்டணும் அன்னைக்கு கிடையாது. என்னோட தொடக்கம் எப்பங்க? தேவனுடைய சிந்தையில. இப்போ யோபு எப்போ மீட்படைஞ்சார், எப்போ ஒரு உபத்திரவம் போச்சுன்னு சொன்னா, யோபுக்கு ஒரு காரியம், அவருக்குரிய ஸ்பிரிச்சுவல் அம்னீசியா போச்சு. யோபுக்கு தேவன் எதை வெளிப்படுத்தி காட்டாரு சொன்னா, அவர் எங்கிருந்து வந்தாருன்றது அறியும் போது அவர் எங்க இருக்கிறாருன்னு புரிஞ்சு, எங்க இருக்கிறார் அப்படின்ற நிலை, எங்க போறாருன்னு தெரிஞ்சு. ஒரு மனுஷன் அவன் எங்க இருந்து வந்தான்றத ஆரிஜன் தெரியாம, நம்ம இப்ப எங்க இருக்கிறோம்னு தெரியாது, இங்க எங்க இருக்கிறோன்றது தெரியாம எங்க போறோன்றது தெரியாது. எத்தனை பேர் நம்புறீங்க? அநேக கிறிஸ்துவர்களுக்கு அந்த சூழ்நிலை இருக்குது. என்னன்னா, ஏதோ சர்ச்சுக்கு வருவாங்க, செய்தியில இருப்பாங்க, நல்ல செய்தி, நல்ல வெளிப்பாடுகள் அப்படின்றது இருக்குமே தவிர இண்டிவிஜுவல் ரெவலேஷன், நான் எங்கிருந்து வந்தேன், என்னோட ஆரிஜின் என்ன, பிளட் லைன் என்ன, என் ரேஸ் எந்த ரேஸா இருக்குது, எங்கிருந்து நான் வந்தேன் அப்படின்னு சொல்லி என்னுடைய பிளட் லைன் என்ன பண்ணும். நான் ஒரு கிறிஸ்துவனுக்கு ஒரு பிளட் லைன் இருக்கு, பிசிக்கல் பிளட் லைன் கிடையாது, ஸ்பிரிச்சுவல் பிளட் லைன் இருக்கு. அப்போ அது ஸ்பிரிச்சுவல் பிளட் லைன் எங்க, நான் எங்கிருந்து வந்தேன், நான் இங்க எதுக்காக இங்க இருக்கிறேன், இங்கிருந்து நான் எங்க போறேன், இதுதான் ஒரு மனுஷன், ஒரு கிறிஸ்துவம் அறிய வேண்டியது. அந்த அறிவை யோபுக்கு தேவன் வெளிப்படுத்தி காட்டுறதுதான் அந்த உபத்திரத்தின் வழியா யோபு நடத்தினார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்போ யோபு கிட்ட 38 அதிகாரத்துல தேவன் பேசுறாரு, பூமியை நீ அஸ்திபாரப்படுத்தும் போது எங்கே இருந்தா நீ அறிவாளியானால் சொல்லு. அப்போ அஸ்திபாரப்படும் போது அங்க யோபுவை குறிச்சு, யோபு எங்க இருந்தாருன்றத குறிச்சு கொஸ்டின் கேட்கிறாரா இல்லையா? அப்போ நம்முடைய தொடக்கம் எங்க இருக்குது? இந்த வசனம் சொல்லுது, விடியற் காலத்து நட்சத்திரங்கள் ஏகமாய் பாடி தேவபுத்திரர்கள் எல்லாரும் என்ன பண்ணாங்களே, கம்பீரித்தார்களே. அப்போ வானம் பூமி சிருஷ்டிக்கப்படும் போது அங்க ஒரு பிக் நோயல் அப்படின்னு சொன்னா ஒரு பெரிய பாடல் பாடப்பட்டுச்சு. நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா? பைபிள்ல கிரேட்டஸ்ட் 3 நோயல்ஸ் இருக்குது. ஒன்னு சிருஷ்டிப்பின் போது பாடப்பட்டுச்சு, இரண்டாவது சிருஷ்டிகர் பூமியில மாம்சமாகும் போது பாடப்பட்டுச்சு, மூணாவது வெளிப்படுத்தல் 5 அதிகாரத்துல மீட்பை பெற்றுக்கொள்ளும் போது பாடப்பட்டுச்சு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? யோபு 38 அதிகாரத்துல விடியற் காலத்து நட்சத்திரங்கள் ஏகமா பாடினாங்களா இல்லையா? அப்ப முதல் பாடல் ஃபர்ஸ்ட் நோயல் அது. ரெண்டாவது அந்த தூதர்கள் பாடினாங்க. ரெண்டாவது அந்த எப்ப தூதர்கள் திரும்ப பாடினாங்கன்னு சொன்னா, லூக்கா சுவிசேஷம் 1 அதிகாரத்துல அந்த சிருஷ்டிகர் சிருஷ்டியை சிருஷ்டிக்கும் போது ஒரு பாடல் பாடப்பட்டுச்சு. அந்த சிருஷ்டி விழுந்து போய் அந்த விழுந்து போட்ட சிருஷ்டியை மீட்டுக் கொள்றதுக்கு சிருஷ்டிகர் மாம்சமாகும் போது தேவதூதர்கள் இறங்கி வந்து பாடல் பாடினாங்க. ரெண்டாவது நோயல் அது கிறிஸ்துமஸ் நோயலா இருக்கு. ரெண்டாவது முடிஞ்சு. மூணாவது சிருஷ்டிகர் பூமியில வந்து மீட்டு கொண்ட பின்னாடி மீட்பு முடியும் போது வெளிப்படுத்தல் 5 அதிகாரத்துல முத்திரையில் புத்தகத்தை வாங்கும் போது எல்லா 24 மூப்பர்களும் 4 ஜீவன்களும் தன் கிரீடங்களை வச்சு ஆட்டுக்குட்டியானவருக்கு புது பாட்டை பாடினார்கள். என்ன பண்ணாங்க? கிரேட்டஸ்ட் 3 நோயல்ஸ் இன் பைபிள் அப்படின்னா 3 பாடல்கள். ஒன்னு சிருஷ்டிக்கும் போது சிருஷ்டிகர் அந்த சிருஷ்டிப்புக்காக பூமியில வரும்போது, மூன்றாவது சிருஷ்டியானது மீட்கப்படும் போது பாடப்பட்டுச்சு. இப்போ அந்த யோபு புஸ்தகத்துல பார்க்கும்போது நம்ம முதல் நோயல் ஏஜ்ல பாக்குறோம். முதல் பாடல் பாடப்படும் போது நம்ம இருந்தோம், நம்ம களி கூர்ந்தோம், அந்த இடத்துல இருந்தோம். யோபுவுக்கு அதை நினைப்பூட்டுறதுக்கு தான் தேவன் அந்த உபத்திரத்து வழியா கொண்டு போறார். யோபு நினைக்கிறார் மாம்சத்துல வர்ற காரியம் தான் பெருசுன்னு சொல்லி நினைக்கும் போது தேவன் வெளிப்படுத்தி காட்டுறாரு. 32 தீர்க்கதரிசி சொல்றாரு, யோபு புஸ்தகத்தை 3 காரியமா பிரிக்கலாம்.
யோபு புஸ்தகத்தை 3 காரியமா பிரிக்கலாம். முதல் 2 அதிகாரம் பரலோகத்துல நடக்குது. எங்க நடக்குது? பரலோகத்துல யாருக்கு யாருக்கும் நடக்குது? தேவனுக்கும் யோபுக்கெல்லாம் கிடையாது. யோபுக்கும் பிசாசுக்கும் தேவனுக்கும் பிசாசுக்கும் நடக்குது. அந்த போராட்டம் தான், அந்த பிளே கிரவுண்ட் தான் யோபு. தீர்க்கதரிசி செய்தி ஒண்ணு கொடுத்திருக்காரு. என்ன தெரியுங்களா செய்தி? சாத்தானுக்கும் தேவனுக்கும் சாத்தானுக்கு இடையே இருக்கிற போராட்டம். அந்த போராட்டம் கலந்தான் நம்ப அங்க அவங்க 2 பேரும் தான் சண்டை போடுறாங்க. ஆனா யாருங்க சைனிகர்? யாருங்க? நம்ம தான். நமக்குள்ளதான் சண்டையே நடக்குது. இப்ப மேல நடந்த விஷயம் யோபுக்கு தெரியுமா? அவ்வளவுதான் கேக்குறேன். அவ யோபுக்கு தெரிஞ்சிருந்தா, அப்பா எப்படியோ தேவன் வந்து என்ன பண்ணி நம்மள வச்சு பெட் கட்டியிருக்காரு. தேவன் நம்மள வச்சு என்ன பண்ணிருக்காரு? முடிஞ்சிருச்சு. நான் அந்த வார்த்தை கொச்சையான வார்த்தை சொல்றேன் நினைக்காதீங்க, நான் கலோக்கியெல்லாம் பேசுறேன். அப்போ வச்சிருக்கிறாரு. நம்ம அப்படியே நின்று போனா நம்ம என்ன பண்ணுவோம்? மீட் பண்ணிடுவோம் அப்படின்னு. ஆனா யோபுக்கு தேவன் அதை என்ன பண்ணலாங்க? வெளிப்படுத்தல. யோபுக்கு வெளிப்படுத்தி இருந்தாருன்னா நின்றுப்பாரு. ஆனா அது கிடையாது. யோபுடைய தன்மை என்ன அப்படின்னு தேவனுக்கு நல்லா தெரியும், சிருஷ்டிகருக்கு தெரியும். உங்களோட தன்மை என்ன, நீங்க எப்படி சிருஷ்டிக்கப்பட்டீங்க, எந்த நோக்கத்தாக சிருஷ்டிக்கப்பட்டீங்க, எப்படி இருக்கிறீங்க தெரியும். அப்போ மேல 2 பேருக்கு ஃபைட்டு. ஆனா எல்லாம் பாடுபடுறதுல யாரு? யோபு. பூமியில யோபுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. பரலோக காட்சியை நீங்க பாக்குறீங்க. முதல் 2 அதிகாரம். அப்புறம் 3ஆம் அதிகாரத்துல இருந்து கவனிச்சுக்கோங்க. 3ஆம் அதிகாரத்துல இருந்து 31ஆம் அதிகாரம் வரைக்கும் 3 யோபுடைய 3 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா? யோபுடைய யார் யாரு? எலிபாஸ், தேமான், அப்புறம் பில்தாத். 3 பேர் வராங்களா? அந்த 3 பேருக்கும் யோபுக்கும் நடக்கிற கான்வர்சேஷன், ஆர்குமெண்ட் கான்வர்சேஷன் தான் 3ஆவது அதிகாரத்துல 31ஆம் அதிகாரம் வரைக்கும். அவங்கதான் யோபு குற்றப்படுத்தினவங்க. அது 3 ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் நடக்குது. யோபு பேசுறாரு, அவங்க பேசுறாங்க. யோபு பேசுறாரு, அவங்க பேசுறாங்க. அவங்க குற்றப்படுத்துறாங்க, யோபு ஆன்சர் பண்றாரு. 32ஆம் அதிகாரத்துல எலிகு காட்சிக்கு வரார். சொல்றாரு. எலிகு யாருக்கு அடையாளம்? கிறிஸ்துவுக்கு அடையாளம். எலிகு யாருக்கு அடையாளம்? அப்போ 32ஆம் அதிகாரத்துல 37ஆம் அதிகாரம் வரைக்கும் எலிகு காட்சிக்கு வராரு. 38ஆம் அதிகாரத்துல தான் தேவன் பெருங்காற்றிலிருந்து மறு உத்தரவாக யோபு கிட்ட பேசுறார். காட்சி புரியுதுங்களா உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் பேட்டர்ன் யாருங்க? ஒரு விசுவாசி இருக்கிறான். 2வது 38ஆம் அதிகாரத்தில் தேவன் இருக்கிறாரு. 38ஆவது அதிகாரத்தில் தேவன் இருக்கிறாரு. 31ஆம் அதிகாரத்துக்கும் 38ஆம் அதிகாரத்துக்கும் சென்டர்ல ஒரு மத்தியஸ்தன் கிறிஸ்து அடையாளமா இருக்கிற யார் வரா? எலிகு வராரு. எலிகு வந்து பேசும்போதா யோபுக்கு ஸ்பிரிச்சுவல் அம்னீசியாலாம் போக ஆரம்பிக்குது. எலிகுதான் கிறிஸ்து அடையாளம். அப்ப கிறிஸ்து தான் மத்தியஸ்தன். 38ஆம் அதிகாரத்துல தேவன் ஜட்ஜா, சுப்ரீம் ஜட்ஜா இறங்கி வராரு. தேவன் பெருங்காட்டுல வராருல. 38ஆம் அதிகாரத்துல நீங்க படிச்சு பாருங்க. 38ஆவது அதிகாரத்துல 41ஆவது அதிகாரம் வரைக்கும் யோபு கிட்ட தேவன் அநேக காரியங்களை கூட ஃபர்ஸ்ட் பைபிள பிரீச் பண்றாரு. 38ஆம் அதிகாரத்துல எதை பிரீச் பண்றீங்க? யோபு 38ஆம் அதிகாரத்துல இருந்து 41ஆம் அதிகாரத்துல பாருங்க, படிச்சு பாருங்க. பைபிள்ல ஃபர்ஸ்ட் பைபிள ஃபுல்லா பிரீச் பண்றாரு. முதல் பைபிள் எதுங்க? ஃபர்ஸ்ட் பைபிள் எது? இவர்தான் பேசுறேன், செய்தியில பல வருஷம் இருக்கிறமே. ஃபர்ஸ்ட் பைபிள் வான ராசிகள் தான், இயற்கை தான் ஃபர்ஸ்ட் பைபிள், சிருஷ்டிப்பு தான் ஃபர்ஸ்ட் பைபிள். செகண்ட் பைபிள் எது? பிரமிட். 3வது பைபிள் எது? இனி கையில எழுதப்பட்ட வேதாகமா இருக்குது. இது எல்லாமே ஒரு ரியாலிட்டிக்கு அடையாளமா இருக்குது. ரியாலிட்டி சர்ச் தான் அது. விசுவாசிக்கிறீங்களா? அப்போ யோபு கிட்ட தேவன் பேசுறாரு, ஃபர்ஸ்ட் பைபிளை குறிச்சு பேசுறாரு. வான பூமி அஸ்திபாரப்படும் போது நட்சத்திரங்கள் ராசிகளை குறிச்சு பேசுறாரு. பிகோமோத் மிருகத்தை குறிச்சு பேசுறாரு. லிவேதாவனை குறிச்சு பேசுறாரு. இல்லைங்களா? இந்த மிருகங்கள் எல்லாம் குறிச்சு பேசும்போது யோபுக்கு தேவன் என்ன பண்றாருங்க? யோபு அதுக்கப்புறம் 40வது அதிகாரத்துல என் கையை என் வாயை அந்த கையினால மூடிக்கொள்றேன், நான் இப்பொழுது அறிந்திருக்கிறேன். இது வரைக்கும் நான் கேள்விப்பட்ட, இப்ப என்ன பண்றேன்? கேள்விப்பட்டேன், இப்பொழுது காண்கிறேன். அதான் திருப்பி செய்தி கொடுத்திருக்காரு. 61ஆம் வருஷத்துல செய்தி கொடுத்திருக்காரு. நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டேன், இப்ப என்ன பண்றேன்? காண்கிறேன். புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? அப்போ கவனிங்க, ஒரு விசுவாசிக்கான பிளான் அழைப்புல இல்ல. எங்க இல்ல? அழைப்புல இல்ல. நான் அதுக்காக இந்த வசனத்தை நான் எடுத்து காட்டுறேன் பாருங்க, முன்னாடி காட்டுறேன், கவனிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எத்தனை ஸ்டெப்னு சொன்னேன்? எவ்வளவு ஸ்டெப்? ஒரு விசுவாசி நீங்க இருக்கிற ஒருத்தரும் நீங்க தேவனால் முன்குறிக்கப்பட்டு நித்தியம் போற வரைக்கும் 7 ஸ்டெப்பா கிராஸ் பண்ணும். அது உங்க எல்லாருக்குமே தெரியணும். நான் எந்த ஸ்டெப்ல இருக்கிறேன், இன்னைக்கு எங்க இருக்கிறேன், எங்க வந்திருக்கிறேன்னு தெரியணும். ஃபர்ஸ்ட் வசனம் சொல்லுது, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய். ஃபர்ஸ்ட் என்ன இருக்குது? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன? தீர்மானம். ஃபர்ஸ்ட் என்னங்க? தீர்மானம். நான் தான் இங்க போட்டிருக்கேன், கவனிச்சுக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பர்பஸ், அவரோட தீர்மானம், அவரோட பிளான். அதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அவரோட பர்பஸ் ஆஃப் காட், தேவனுடைய நோக்கம், திட்டம், தீர்மானம், அவரோட பிளான் தான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாரு? தேவன் உலக தோற்றத்துக்கு முன்னாடி என்ன பண்ணாரு? அவர் தீர்க்கதரிசி சொல்றாரு,
வானம் பூமி அண்ட சராசரமா இல்லாத போது, நட்சத்திரங்கள் இல்ல, ஒரு ஆட்டம் இல்ல, அணுக்கள் இல்ல, கேஸ் இல்ல, எந்த ஒரு எலிமெண்ட்ஸ் இல்ல, இல்லாத போது தேவன் தாமே தண்ணில் தானே ஜீவிக்கிறவரா இருந்தாரா இல்லையா? கூட தான் பேசுறேன். இருக்கும்போது அவருக்குள்ள நித்திய ஆவி இருந்துச்சு, இட்டர்னல் ஸ்பிரிட் இருந்துச்சு. அவருக்குள்ள சொல்றாரு, கிரைஸ்ட் இஸ் தி மிஸ்ட்ரி ஆஃப் காட் ரிவீல்ட். அவர் தனக்குள்ள ஒரு நோக்கத்தை உடையவரா இருந்தார். நோக்கம்னா ஒரு பிளான். நோக்கம் என்ன? பிளான். அவருக்குள்ள ஒரு நோக்கம், ஒரு எய்ம், ஒரு பர்பஸ் இருந்துச்சு. ஒரு எய்ம்ல நீங்க ஒரு பர்பஸ்ஃபுல்லா ஒரு விஷயத்தை செய்யணும். அவர் தனக்குள்ள நித்திய சிந்தையை உடையவரா இருந்தார். கரெக்டுங்களா? அப்போ அந்த வசனம் சொல்லுது, அன்றியும் அவரோட தீர்மானத்தின்படி. அப்ப தீர்மானத்தை எப்ப போட்டாரு? எப்ப போட்டாரு? உலகம், வானம், பூமி, அண்டசராசரங்கள் அவரே தேவன் அப்படின்ற நிலையே இல்லாத போது. தேவன் என்ன அர்த்தம்? God. What is a God? What is the God? God means object of the worship. God means தேவன்னா தொழுகைக்குரியது, ஆராதனைக்குரியது அப்படின்னு அர்த்தம். அப்போ அந்த ஆராதனை செய்யறதுக்கு யாராவது இருந்தா மட்டும் தான் அவர் என்னங்க தேவனாக முடியும். அப்ப தேவன்றதே இல்ல, சிருஷ்டிகர் அப்படின்றதே இல்ல, எந்த ஃபார்மும் கிடையாது. அவர் என்ன சொல்ல முடியாத, எல்லை இல்லாதவரை, இட்டர்னலா, இன்ஃபைனைட்டா இருந்தார். அவரு என்னங்க செல்ஃப் எக்ஸிஸ்டா, தன்னில் தானே ஜீவிக்கிறவரா, ஆம்னி பொட்டன்டா, ஆம்னி செயின்டா, ஆம்னி பிரசன்டா இருந்தார். அப்பேற்பட்ட ஒரு சொல்ல முடியாத தீர்க்கதரிசி சொல்ற கொஸ்டின் ஆன்சர் அந்த ஜெனிசிஸ் ஆதியாகமத்தின் கேள்விகள் பத்திலாம் தீர்க்கதரிசி எக்ஸ்பிளைன் பண்ணாரு. ஃபர்ஸ்ட் கேள்வியை படிச்சு பாருங்க, அதுல எக்ஸ்பிளைன் பண்றாரு. உலகம் எப்படி ஆரிஜின், வேர்ல்டுடைய ஆரிஜின் எப்படி இருந்துச்சு, வானபூமி எப்படி சிருஷ்டிக்கப்பட்டுச்சுன்றத தீர்க்கதரிசி அழகா எக்ஸ்பிளைன் பண்ணுவார். அந்த ஒரு கொஸ்டின் மட்டும் 1 hour இருக்கும். ஒரு கொஸ்டின் எவ்வளவு வருங்க? 1 hour எக்ஸ்பிளைன் பண்றாரு தீர்க்கதரிசி. படிச்சு பாருங்க. ஒரு அணுவும் கிடையாது. ஆட்டம்னா என்ன? அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஐ வில் எக்ஸ்பிளைன். ஆட்டம்னா என்ன? நான் உன்னதான் கேட்கிறேன். ஆட்டம், இந்த பூமியில இருக்கிற ஒரு பொருளுமே, இந்த பூமியில இருக்கிற ஒரு பொருளுமே ஆட்டம்னால உண்டா இருக்கு. நான் இங்கதான் காட்டுறேன். இந்த பூமியின் படி, இனி சயின்ஸ் படி, இந்த வான பூமியில எப்படி உண்டாச்சுன்றாங்க? பிக் பேங். பிக்னா பெரிய, பேங்க்னா வெடிப்புன்னு அர்த்தம், வேற ஒண்ணும் கிடையாது. பெரிய வெடிப்பு எல்லாம் உண்டாச்சுன்றாங்க. அப்போ ஸ்டார்டிங்ல ஒரு சின்ன அணுவுல இருந்து எல்லாம் வெடிச்சு வெடிச்சு வந்துன்றாங்க. சரி, அது தானா நடக்கல. அங்க ஒரு சிருஷ்டிகருடைய செயல் இருந்துச்சு. ஒரு சிருஷ்டிகர் என்ன பண்ணாரு? அதுதான் தீர்க்கதரிசி. இந்த பிக் பேங் தான் கொஸ்டின் ஆன்சர் ஆன் தி ஜெனசிஸ் ஃபர்ஸ்ட் பார்ட்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல எக்ஸ்பிளைன் பண்றது. எல்லாம் நீங்க படிச்சு பாருங்க. பெரிய தீர்க்கதரிசி இந்த காலத்துல பாத்தீங்க சொன்னா தீர்க்கதரிசி ஒரு விஷயத்த சொல்றாரு. கோணினெல்லாம் நம்ம மார்ட்டின் லூதர் காலம் வரும்போது சேரட்ல போனாங்க. என்ன எதுல போனாங்க? குதிரை வண்டியில போனாங்க. ஜான் வெஸ்லி காலம் வரும்போது அது என்ன ஸ்டீம் இன்ஜின் வந்துச்சு இல்லைங்களா? பெந்தகோஸ்தே காலம் வரும்போது ஏரோப்ளைன் வந்துச்சு. தீர்க்கதரிசி வரும்போது அது என்ன வந்துச்சு? ராக்கெட் ஏஜ் வந்துச்சு. அப்போ சயின்ஸ் எப்படி எவால்வ் ஆகிட்டே வருதோ அதே போல சத்தியமும் எவால்வ் ஆகுது. சத்தியம், ட்ரூத். இந்த உலக சயின்ஸ்ல எவால்வ் ஆகிட்டே வருது. ட்ரூத்தும் தேவன் என்ன பண்ணாரு? மார்ட்டின் லூதர் மூலமா நீதிமன்றத்துல கொண்டு வராரு. இந்த பக்கம் வந்து யார் வருது? சார் ஐசக் நியூட்டன் வராரு. மார்ட்டின் லூதர் ஏஜ், ஐசக் நியூட்டன் ஏஜ் 1. புரிஞ்சா உங்களுக்கு? ரெண்டாவது ஜான் வெஸ்லி வரும்போது அதுக்கப்புறம் கரண்ட கண்டுபிடிச்சார்ல, அவர் பேர் என்ன? பெஞ்சமின் பிராங்க்லின். அவர் ஏஜ் வரும்போது சரியா அவங்க கண்டுபிடிக்கிறாங்க, கரெக்டா அது வருது. மூன்றாவது ஏஜ் வந்து பெந்தகோஸ்தே காலம் வரும்போது ரைட் பிரதர்ஸ் வராங்க. யார் வராங்க? ரைட் பிரதர்ஸ் வந்து ஃபிளைட்டை கண்டுபிடிக்கிறாங்களா? இது வரும்போது தீர்க்கதரிசி காலம் வரும்போது ஈக்குவலா மிகப்பெரிய சயின்டிஸ்ட் ஒருத்தர் இருந்தார். யாருக்கு தெரியும்? தீர்க்கதரிசி காலத்துல ஐன்ஸ்டீன் தான் கிரேட்டஸ்ட் சயின்டிஸ்ட் இந்த ஏரா, இந்த நம்ம வாழ்ந்த காலத்துல பெரியவர். அவருடைய ஒரு லா தான் E = mc². அப்படின்னு சொன்னா எதிர்காலத்துக்கு பயணிக்கிறது, கால பிரயாணம் செய்யறத குறிச்சு அவர் ராஜா செஞ்சார். அப்போ இத குறிச்சு ஒரு பெரிய ஞான உலகத்துல நீங்க உண்டா இருக்குது. இன்னைக்கு ஆட்டம் அணுகுண்ட கண்டுபிடிக்கிறதுக்கான பெரிய ரூலே E = mc² தான் இருந்துச்சு. புரிஞ்சா உங்களுக்கு? அப்ப அது ஒத்ததா தேவன் ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட்லயும் ஒரு காரியத்தை செஞ்சாரு. இது கூட ஒரு தீர்க்கதரிசியை கொண்டு வந்தார், வில்லியம் மேரியன் பிரெனாம். அவர் ஒரு ஸ்பிரிச்சுவல் சயின்டிஸ்டா இருந்தார். தீர்க்கதரிசி யாரு? தீர்க்கதரிசி இஸ் a greatest scientist of all time. தீர்க்கதரிசி வந்து இதுவரைக்கும் இருந்ததுல மிகப்பெரிய சயின்டிஸ்ட். தேவனுடைய சிந்தைக்குள்ள போலாம். நான் ஆல்ரெடி உங்களுக்கு அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். ஆரிஜின் ஆஃப் தி வேர்ல்ட் மோசஸ் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது தேவன் ஆதியில வானத்தை பூமி சிருஷ்டித்தார்னா, மோசைக்கு எப்படி வெளிப்படுத்தப்பட்டுச்சு சிருஷ்டிப்பு? எப்படி வெளிப்படுத்தப்பட்டுச்சு தெரியுமா? தேவன் ஆதியில வானத்தை பூமி சிருஷ்டித்தார். சிருஷ்டிப்பு தேவன் சொல்றாரு வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு போது யார் பாக்குறா? தேவன் அந்த சிருஷ்டிப்பின் காலத்துக்கு கொண்டு போய் மோசை காட்டுறார். சீனா நாளையில பாக்குறாரு. அதான் ஃபர்ஸ்ட்.
அப்போ இதுக்கு முன்னாடி எங்க சிருஷ்டிப்பு எப்படி நடந்துச்சு அப்படின்றத குறிச்சு பார்க்கும்போது நீங்க எரேமியா புஸ்தகத்துக்கு போங்க. எங்க போறீங்க? எரேமியா புஸ்தகத்துக்கு போக 4ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் போது ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனத்துக்கும் 3ஆம் வசனத்துக்கும் சென்டர்ல ஒரு கேப் இருக்குது. ஆதியிலே தேவன் வானத்தை பூமி சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையா இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். தேவன் ஜலம் வெளிச்சம் உண்டாக கடவுள்னு சொன்னார். இதான் யார் சொன்னது? ஃபர்ஸ்ட் இது மோசஸ்க்கு தேவன் வெளிப்படுத்தினார். மோசஸ் போய் என்ன பண்ணார்? ஃபர்ஸ்ட் பாக்குறாரு வானம் பூமி எப்படி சிருஷ்டிக்கப்படுதுன்றத பாக்குறாரு. அங்க பூமி ஒரு கயாஸ், ஒரு ஒழுங்கின்மையா கயாஸ்குள்ள போகுது. இதை பாக்குறாரா இல்லையா? ஒருதான் பேசுறேன். அதுக்கப்புறம் எப்படி ஒழுங்கின்மையாச்சுன்றத யார் சொல்ல? மோசஸ் என்ன பண்ணல சொல்ல. இது எரேமியா கிட்ட போய் தேவன் பேசுறாரு. 4ஆம் அதிகாரத்துல பாருங்க, வானங்களை பார்த்தேன். பைபிள பாருங்க, போய் பாருங்க. வானங்களை பார்த்தேன், அது ஒளி இல்லாத இருந்தது. பர்வதங்களை பார்த்தேன், அவைகள் என்ன அதிர்ந்தது. பூமியின் கர்த்தருடைய உக்கிர கோபத்தினால பயிர் நிலம் வனாந்திரமா மாறுச்சு. பூமி ஒழுங்கின்மையும் வெறுமையா மாறுச்சு. அப்போ அந்த பூமி ஒழுங்கின்மையும் வெறுமையான அந்த கேப் இருக்கு பாருங்க. அதே 1ஆம் அதிகாரத்துக்கும் 1ஆம் வசனத்துக்கும் 3ஆம் வசனத்துல ஒழுங்கின்மை வெறுமையா இருக்கான அந்த எடுத்த தேவன் யாருக்கு வெளிப்படுத்தினார்னா எரேமியாவுக்கு வெளிப்படுத்தினார். எது மாதிரி புரிஞ்சு நான் சொல்றது? யோபு பாக்குறாரு, சரி மோசே பாக்குறாரு. மோசேக்கு முன்னாடி போனது யாரு? எரேமியா போய் எப்படி ஒழுங்கின்மை வெறுமையா மாறுச்சு? அதுக்கு என்ன காரணம்? நம்ம தான் பாக்குறோம். அது எங்க வெளியாச்சு? அதுதான் வந்து எசேக்கியேல் 28ஆம் அதிகாரத்துல லூசிபருடைய காலம். லூசிபர்னால தான் இந்த பூமி ஒழுங்கின்மை வெறுமையா மாறுச்சா இல்லையா? தான் பேசுறேன். அப்போ சிஸ்டமை குறிச்சு ஒருத்தர் இவெல்லாம் ஸ்பிரிச்சுவல் சயின்டிஸ்டா? மோசஸ் ஒரு ஸ்பிரிச்சுவல் சயின்டிஸ்ட், நம்புறீங்களா? எரேமியா ஒரு ஸ்பிரிச்சுவல் சயின்டிஸ்ட். இவங்க கண்டுபிடிக்கிறாங்க எப்படி அப்படின்னு சொன்னா சயின்ஸ் என்ன? வாட் இஸ் சயின்ஸ்? சயின்ஸ் இஸ் நத்திங், ஒன்னு நத்திங். அது வந்து டிஸ்கவரி ஆஃப் காட்ஸ் கிரியேஷன். சயின்ஸ் என்பது புதுசா கண்டுபிடிக்கிறது. புதுசா கண்டுபிடிக்கிறாங்களா? இந்த பூமியில இருக்கிற சிருஷ்டிப்பு இயற்கை என்னவா இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கிறதா சயின்டிஸ்ட். தவிர சயின்ஸ் வந்து புதுசா என்ன பண்றதுல அப்படின்னா சரியா ஒரு சயின்ஸை புரிஞ்சுக்கிற ஒரு நபர் தேவன் இருக்குது அப்படின்றத நம்புவோம். தேவன் இல்லைன்னே சொல்ல மாட்டான் உண்மையான சயின்டிஸ்ட். அப்போ நம்ம பைபிள்ல இருக்கிறவங்க ஸ்பிரிச்சுவல் சயின்டிஸ்டா இருக்கிறாங்க. உடனே பேசுறேன். அப்போ நம்ம பார்த்த பெரிய முதல் சயின்டிஸ்ட் யாரு? மோசஸ். மோசஸ் போய் இந்த ஆரிஜின் ஆஃப் த வேர்ல்ட்ல பாக்குறாரு. வெளிச்சம் உண்டாகுதுன்னு சொல்லி தேவன் சொல்லும் போது அவர் எழுதுறாரு வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு சொன்னாரு. அதான் ஃபர்ஸ்ட்னு சொல்லி. அப்ப இன்னொரு சயின்டிஸ்ட் வராரு. யார் அது? எரேமியா வராரு. எரேமியா பார்க்கும்போது இந்த வான ஒழுங்கின்மை எப்படி மாறுச்சு, பர்வதங்கள் எப்படி அதிர்ந்துச்சு, தேவன் ஏன் கோவப்பட்டாரு, அதை எழுதுறாரு. ஓஹோ, அந்த இடத்துல போய் பாருங்க. 2வது காரியம், இது ரெண்டும் நடக்கிறதுக்கு முன்னாடி இந்த தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுள்னு சொன்னாரு. தேவன் எப்படி இருந்தாரு? அந்த வெளிச்சம் உண்டாக கடவுள்ன்றத பார்க்கும்போது தேவன் என்ன சொன்னாரு சொன்னா, யோவான் 1:1 சொல்லுது, ஆதியில வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனுக்கு இருந்தது, அந்த வார்த்தை தேவனா இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாச்சின் போது இந்த வார்த்தையினாலதான் வானம் பூமி சிருஷ்டிக்கப்பட்டுச்சு. இந்த வார்த்தை என்ன ஆச்சுன்னு சொல்லி அதுக்கு முன்னாடி யோவான் போற. மோசே போனாரு. மோசைக்கு முன்னாடி யார் போனா? எரேமியா சயின்டிஸ்ட் போனாரு. எரேமியாக்கு முன்னாடி யார் போனா? இப்போ யோவான் முன்னாடி போய் இந்த வானபூமி உண்டாகிறதுக்கான ஒரு காரணம் இருக்கு. காரணி ரூட். வானபூமி எப்படி உண்டாச்சு? வார்த்தையினால உண்டாச்சு. புரியுதா உங்களுக்கு? உங்கதான் பேசுறேன். வானபூமி எதனால உண்டாக்கப்பட்டுச்சு? அப்ப அந்த காட்ஸ் வேர்ட் எப்படி வெளியே வந்துச்சு? அந்த இடத்துக்கு யார் போறா? இப்போ யோவான் போய் வேர்ட் எப்படி காட்ல இருந்து உள்ள இருந்து வெளியே வந்துச்சு. God is an eternal spirit. அவருக்குள்ள இருந்து இருக்கிற தாட்ஸ் வேர்ட் ஃபார்ம்ல வெளியே வந்துச்சு. ஆதியில வார்த்தை இருந்துச்சு. இந்த பிகினிங் என்னங்க? கர்த்தர் ஆதியில வார்த்தை இருந்தது. அப்ப இங்க பாருங்க, ஆதி பிகினிங்கை குறிச்சு எல்லாரும் பேசுறாங்க. மோசஸ் பேசுற பிகினிங். மோசஸ் பேசுற பிகினிங் என்னங்க? ஆரம்பம். மோசே பேசுற பிகினிங் சிருஷ்டிப்பை பார்த்தார். கரெக்டுங்களா? எரேமியா பேசுற பிகினிங் அதுக்கு முன்னாடி போய் அந்த சிருஷ்டிப்பு, இப்போ நம்ம பாக்குற இந்த உலகத்துக்கும் முன்னாடி இந்த உலகத்துக்கும் நடுவுல ஒரு கயாஸ் இருந்துச்சு, அதை பார்த்தார். கரெக்டுங்களா? அந்த ஒரு பிகினிங். அதுக்கு முன்னாடி எரேமியா போறார், போயிட்டு சரி யோவான் போறார். இந்த எல்லாத்துக்கு முன்னாடி வார்த்தை இருந்துச்சு. அதுதான் ஆதி, அதான் அந்த வார்த்தை சொன்னார்களே, நானே ஆதியும் அந்தமா இருக்கிறேன். அந்த வார்த்தை எப்படி இருந்துச்சு? அந்த வார்த்தை எங்கிருந்து புறப்பட்டு வெளியே வந்தார்? அதான் லோகாஸ் சொல்லப்பட்டு சொன்னாரா? லோகாஸ் என்ன? லோகாஸ் சொல் இறைவன், வேர்ட் காட்னு அர்த்தம். இறைவன் அப்படின்னா காட், சொல் இறைவன் அர்த்தம். எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? அப்போ இந்த லோகாஸ் எப்படி வெளியே வந்துச்சு அப்படின்றது யார் பாக்குறா? யோவான் சயின்டிஸ்ட் பாக்குறார். யோவான் சயின்ஸ் தான் என்ன பண்றாரு? அதை
பாக்குறாரு. சரி, அது வரைக்கும் முடிஞ்சிடுச்சா அப்படின்னு பார்த்தா இந்த காலத்துல ஒருத்தர் வந்தார். இந்த காலத்துல என்ன பண்ணாரு? ஒருத்தர் வந்தாரு. தேவன் தேவனாவே இல்லைன்ட்டார். அவர் என்னங்க? தேவன் தேவனாவே இல்ல, அவரு அணு கூட இல்ல, வார்த்தையும் இல்ல, எதுவுமே இல்ல. அங்க நம்ம என்ன எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத சூழ்நிலை அந்த காலத்துல இருந்துச்சு. எதுவுமே இல்லைங்க அப்படின்ட்டாரு. எதுவுமே இல்லாத ஒரு ஹாலோவா இருந்துச்சு, எதுவுமே இல்ல அந்த இடத்துல. அந்த இடத்துல இட்டர்னல் ஸ்பிரிட் மட்டும் தான் இருந்துச்சு. நான் சொல்றது பிக் பேங் முன்னாடி. இங்க நான் சொல்றேன், இங்க வரும்போது யார் பாஸ்ட் பாக்குறா? வெளிச்சம் உண்டாகப்படும் போது மோசஸ் இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணி பாக்குறாரு, பார்த்துட்டே வரார். சரிங்க, இங்கதான் வந்து பூமி உண்டாகப்பட்டிருக்கு. இன்னும் சரியா சொல்லணும்னு சொன்னா இதெல்லாம் பார்க்கல, மோசஸ் இங்கிருந்தா பாக்குறாரு. மோசஸ் இங்கிருந்து பாக்குறாரு, இதாங்க பூமி, இங்கிருந்து பாக்குறாரு. பூமிக்கு தான் இந்த இடத்துல தான் ஒண்ணு, இதுதான் என்ன இருக்குன்னு சொன்னா நம்மளுடைய சூரிய குடும்பம், மில்கிரியா கேலக்சி. நான் இங்க போடுறேன், காட்டுறேன் சின்ன காரியத்தை காட்டுறேன். இதான் பிக் பேங்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஸ்டார்ஸ், இதான் கேலக்சி. இங்கதான் இந்த ஒரு புள்ளி தான் பூமி. இந்த பூமி உண்டாகிறது, வெளிச்சம் உண்டானது தான் மோசஸ் பாக்குறாரு. இது எப்படி கயாஸ் ஆனந்த் இந்த இடத்த யார் பார்த்தது? எரேமியா பார்த்தாரா இல்லையா? இதெல்லாம் எப்படி உண்டாச்சுன்னு சொல்லி யார் பாக்குறாருன்னா யோவான் பாக்குறாரு. யோவான் இங்கிருந்து பாக்குறாரு. எங்கிருந்து பாக்குறாரு? அந்த அவரு தான் வார்த்தையானவர் தான் என்ன பண்ணாரு? வெளிச்சம் உண்டாக்குறதுன்னு சொன்னாரு. தேவனுடைய சிந்தையிலிருந்து புறப்பட்டு வந்த லோகாஸ் தான் எல்லாத்தையும் சிருஷ்டிப்பை உண்டு பண்ணிச்சு. பிக் பேங் அங்கிருந்து வந்துச்சு. யார் பாக்குறா? எந்த சயின்டிஸ்ட்? ஜான் த சயின்டிஸ்ட். இப்போ இதுக்கு முன்னாடி இந்த வார்த்தைன்ற ஒரு விஷயம் இருக்கு. இது முன்னாடி வார்த்தை இருக்கு, நீங்க போல. இந்த வார்த்தைக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு? அததான் தீர்க்கதரிசி சொன்னார். அங்க வார்த்தையும் இல்ல, ஒண்ணு இல்ல, எதுவுமே கிடையாது. இந்த ஆட்டம் கிடையாது. இந்த எல்லாத்துக்கும் தொடக்கம் என்ன? இந்த பிக் பேங் இருக்கு இல்லையா, இது எல்லாத்துக்கூட தொடக்கம் ஒரு சின்ன ஆட்டம். என்னவா இருக்குது? இதான் ஆட்டம். இதான் ஆட்டம் இல்லையா? ஆட்டம்ல 3 விஷயம் இருக்கு: எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான். நான் நிறைய டைம் எடுத்திருக்கேன். இந்த 3 விஷயம் இருக்குது. ஒரு ஆட்டம் உருவாக்குறதுக்கு அது 3 இருக்கு. இப்போ ஒரு பொருளை உடைச்சு உள்ள போறீங்க, ஒரு பொருளை உடைக்கிறீங்க. ஒரு பொருளை உடைச்சு உள்ள போனா கடைசியா ஆட்டம் உடைச்சீங்கன்னா அதுல 3 இருக்கு: எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் 3 இருக்கு. அதையும் உடைச்சீங்கன்னா குவார்க்ஸ் இருக்கான். குவார்க்ஸ்னா அதோட சின்னது. அதுக்கு முன்னாடி ஒரு பொருளை, ஒரு ஆட்டம் உடைக்கவே முடியாதான். புரியுதா உங்களுக்கு? அப்போ அது வரைக்கும் ஒரு ஆட்டம் கூட இல்ல. அப்போ தீர்க்கதரிசி யார் சொன்னது? இந்த கால சயின்டிஸ்ட், இந்த கால ஸ்பிரிச்சுவல் சயின்டிஸ்ட், தீர்க்கதரிசி. பிசிக்கலான சயின்டிஸ்ட் யாரு? ஐன்ஸ்டீன் சொன்னாரு. ஆட்டம் காலத்தை சொன்னாரு. அங்கதான் பெரிய வெடிப்பு கொள்கைகள் தான் வந்துச்சுன்னு சொன்னார் இல்லைங்களா? அப்ப அப்படி இருக்கும்போது ஆட்டம் கூட இல்ல, எதுவுமே இல்லைங்க அப்படின்ட்டாரு. யார் சொன்னது? தீர்க்கதரிசி சொன்னார். எதுவுமே இல்ல. அப்போ நித்திய ஆவி மட்டும் தான் இருந்துச்சு. அப்போ புரிந்து கொள்ளவே முடியல. அவரை யார புரிஞ்சுக்க முடியல? தேவனை புரிந்து கொள்ளவே முடியல. நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன், புரிஞ்சுக்கோங்க. அங்க பாருங்க, ஏதாவது போட்டிருக்கேன் கவனிங்களா? சரி. எங்கேஜா இருக்கீங்களா? சரி, கவனிங்க. சரி, நான் புரியறதுக்காக சின்ன ஒரு லைன் போடுறேன். இதான் சன் ஃபேமிலி. இதுதான் புரிஞ்சுக்கிட்டா சொல்றேன். இதான் சூரிய குடும்பம்னு வச்சுக்கோ. நம்ம சூரிய குடும்பத்துல 3வது பிளானட்டா நாம இருக்கிறோம். வானம் பூமி இது உண்டாக்கப்படுச்சு. இது எல்லாமே உண்டாகிறதுக்கு மூளை எதுனா ஒரு ஆட்டம். ஒரு ஆட்டம்ல என்ன இருக்கு? நடுவுல பிளஸ் சார்ஜ் இருக்கு, நடுவுல சார்ஜ்லெஸ் ஒன்னு இருக்கு, அதுக்கப்புறம் சுத்தியும் என்ன இருக்கு? நியூட்ரான் இருக்கு. நியூட்ரானா நியூட்ரல் அர்த்தம். இந்த மாதிரி இதுதான் ஒரு ஆட்டம், ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி ஆட்டம். இந்த ஆட்டம்ஸ் எல்லாம் ஒண்ணு சேரும்போது ஒரு பொருள் இங்க இருக்கு இல்லைங்களா? இங்க ஒரு பொருள், இது ஒரு பொருள், இது ஒரு பொருள், இதெல்லாம் பொருள். இது எல்லாத்துக்கும் தொடக்கம் ஒரு ஆட்டம். புரிஞ்சுங்களா? இப்ப இந்த ஆட்டம் தான் ஃபர்ஸ்ட் இந்த உலகத்திலே உண்டானது. எது ஃபர்ஸ்ட்? ஒரு ஆட்டம். ஒரு அணு உண்டாச்சு பாரு, அந்த காலம் தான் ஃபர்ஸ்ட். கரெக்டுங்களா? இப்போ இந்த ஆட்டம் உருவாச்சு. இந்த ஆட்டம்ல தான் எது உண்டா இருக்கு?
இதெல்லாம் இது உருவாயிருக்கு. இதுலதான் நம்ம இருக்கிறோம். இதுல இருந்து இந்த பூமி இருக்குது. பூமியில தான் நம்ம இருக்கிறோம். எத்தனை நம்புறீங்க? உங்கள்கிட்ட தான் பேசுறேன். இப்போ இந்த அணு உருவாருக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு? இந்த அணு எதனால உண்டாச்சுன்னா லோகாஸ்னால உண்டாச்சு. எது உண்டாச்சு? லோகாஸ். லோகாஸ் என்ன அப்படின்னா வேர்ட் காட். லோகாஸ்னா என்ன? சொல் இறைன்னு அர்த்தம். அப்போ வார்த்தை அப்படின்னும் போது வார்த்தை புறப்படுகிற ஒரு இடம் இருக்குமா இல்லையா? வார்த்தை இருக்கா? வார்த்தை புறப்படுகிற ஒரு இடம் இருக்குது. எங்க அப்படின்னா வார்த்தை புறப்படுகிறதா நித்திய ஆவி. அப்ப அது எங்க வந்துச்சுன்னா இதான் நான் புரிஞ்சிருக்காக சொல்றேன். உலகத்தோடுபடி இந்த நித்திய ஆவி இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் இந்த நித்திய ஆவிக்குள்ள நித்திய சிந்தை இருந்துச்சு. என்ன இருந்துச்சு? நித்திய ஆவிக்குள்ள நித்திய சிந்தை இருந்துச்சு. இப்போ உங்க வார்த்தை வெளியே வருதுன்னா வார்த்தைக்கு முன்னாடி உங்களுக்கு எல்லாம் என்ன இருக்கும்? சிந்தை இருக்கும். சிந்தையில இருந்தா என்ன பண்ணுவீங்க? வார்த்தை வரும். அந்த சிந்தை ஆகுறதுக்கு முன்னாடி அது தன்மையா இருக்கும். ஃபர்ஸ்ட் புரியுதா உங்களுக்கு? நீ சிந்தை ஆகுறதுக்கு யோசிக்கிறதுக்கு முன்னாடி உங்களோட தன்மையா இல்லாத ஒரு விஷயத்த நீங்க யோசிக்க முடியாது. யோசிப்பீங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் இந்த நித்திய ஆவிக்குள்ள தன்மை இருந்துச்சு. தன்மை என்னவா மாறுச்சு? சிந்தையா மாறுச்சு. அப்போ இது நெக்ஸ்ட் ஸ்டெப் எப்படி வருதுன்னா இதே இட்டர்னல் தாட் ஆர். இதுல இட்டர்னல் தாட் இருக்கு. கரெக்டுங்களா? இந்த இட்டர்னல் தாட் தான் என்ன இருக்குது? Eternal thought become the word of God. அந்த நித்திய சிந்தை தான் என்னவா மாறுது இப்போ. அதனாலதான் என்ன சொல்லுது? குமாரனாகி அவருக்குள் பாவ மன்னிப்பாக மீட்பு உண்டா இருக்கிறது அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. கொலசேயர்ல வானபூமி உண்டாக்கப்பட்ட வரலாறு கொலசேயர் 1 சொல்லுது. கொலசேயர் வாசிக்கிறீங்களா? 1 சொல்லுது. என்ன சொல்லுது சொன்னா சகலமும் அவர் மூலமாய் அவருக்கென்று அவரால உண்டாக்கப்பட்டுச்சு. யாரால? குமாரன். குமாரன் யாரு? வார்த்தை. அதனாலதான் யோவான் 1:1 சொல்லுது ஆதி முதல் நாங்கள் கண்டதும் நாங்கள் கேட்டதும் தொட்டதுமாயிருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து சொல்லணும். ஃபர்ஸ்ட் வார்த்தையை என்ன பண்ண முடியும்? வார்த்தை எப்படிங்க பார்க்க முடியும்? வார்த்தை பார்க்க முடியுமா? வார்த்தை எப்படி பார்க்க முடியும்? ஃபர்ஸ்ட் அவங்க பழைய ஏற்பாட்டுல வார்த்தையை கேட்டாங்க. அதுக்கு ஒரு வார்த்தையை பார்த்தாங்க. அப்புறம் வார்த்தையை தொட்டாங்க. அப்புறம் வார்த்தை மாம்சமா மாறிச்சு. இது மாதிரி நம்புறீங்க? வார்த்தை word become blood and flesh. வார்த்தை ரத்தமும் மாம்சமும் மாறுச்சு. அப்போ தேவனுடைய நித்திய ஆவி இப்ப என்ன மாறுதுன்னு சொன்னா இந்த லோகோ ஸ்டேஜுக்கு வருது. இங்க இருக்கிற இதுக்குள்ள இதுதான் என்ன இருக்குதுன்னா லோகாஸ். புரிஞ்சுக்கணும் நல்லா. இது இப்ப நான் சொன்ன நித்திய ஆவி. நித்திய ஆவியில நித்திய ஆவியில தான் என்ன இருக்குது? இட்டர்னல் தாட் இருக்கு. உங்களுக்குள்ள ஆவி இருக்கிறதுனால தான் உங்களால சிந்திக்க முடியுது. சிந்திக்கிறது தாட்டை திங்க் பண்றதுக்கு உங்க தாட்டு தான் வேர்டா மாறும். என்னவா மாறும்? வேர்டு தான் என்னவா மாறிச்சு சொன்னா தீர்க்கதரிசி சொல்றாரு தேவன் ஆதியில தனக்கென்று ஒரு தியாஃபனிய வெளிப்படுத்தி கொண்டாராம். லோகோஸ் தான் அந்த தியாஃபனியை வெளிப்படுத்தி கொண்டாராம் ஆதியில. அதான் தீர்க்கதரிசி சொல்றாரு ஃபர்ஸ்ட் தனக்காகவே ஒரு சரீரத்தை வெளிப்படுத்தி கொண்டார். அதுதான் லோகாஸ். அது தியாஃபனியா மாறு. தேவனுடைய தியாஃபனின்றார். இப்ப அதுதான் சொல்றாரு ஒரு ஒயிட் லைட்ன்றார். ஒரு வெள்ளை ஒளி என்றார். அதான் தேவனுடைய புறப்பட்டு வந்த லோகாஸ். அவுட் ஆஃப் த காட். தேவனுக்குள்ள இருந்து வெளியே வந்த லோகாஸ் ஃபர்ஸ்ட். அந்த லோகாஸ் தான் ஒரு சரீரமா மாறி வானத்தையும் பூமியும் சிருஷ்டிக்க ஆரம்பிச்சு. இதுதான் தீர்க்கதரிசி சொல்றாரு. இந்த சிருஷ்டிப்பின் நேரத்தை சொல்றாரு. இப்ப சொன்ன பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த லோகாஸ் தான் என்ன மாறிச்சு. இப்ப நான் புரிஞ்சுக்கிற மாதிரி போடுறேன். இந்த லோகாஸ் இங்க இருக்கிற லோகாஸ் வேர்ட். இந்த வேர்டு வெளியே ஒரு சரீரத்தை என்ன பண்ணுச்சு? மாறிச்சு. சரீரத்துல தான் இந்த ஆட்டம் உண்டாச்சு. இந்த ஆட்டம் எல்லாம் பிக் பேங் உருவாகி இங்க பாக்குற வானம் பூமி எல்லாம் சிருஷ்டிகள் எல்லாம் உருவாச்சு. எத்தனை பேர் புரிஞ்சு நான் சொல்றது? ஃபர்ஸ்ட் எதுவுமே இல்ல. ஒரு ஆட்டம் கூட இல்ல. அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத இட்டர்னல் ஸ்பிரிட், இன்ஃபைனைட் ஸ்பிரிட். அவர் தன்னைத்தானே ஜீவிக்கிறாரா? செல்ஃப் எக்ஸிஸ்ட் ஒன். நான் போட்டிருக்கேன். இங்க பாருங்க என்ன போட்டிருக்கேன்? செல்ஃப் எக்ஸிஸ்ட் ஒன். செல்ஃப் எக்ஸிஸ்ட் என்னங்க? சுயமா இருக்கிறது. நீங்க
இந்து புராணங்கள கூட இந்த காரியங்கள கூட சுயம்புன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? சுயம்பு. சுயம்பு என்னங்க? தானாவே இருக்கிறது. என்னங்க? தானாவே இருக்க முடியாது. எந்த பொருளும் தானாவா இருக்க முடியாது. இருக்க முடியுமா? அவர்தான் பேசுறேன். தானா ஒரு பொருள் தண்ணில் தானே ஜீவிக்கணும்னு சொன்னா 3 குவாலிட்டிஸ் அதுக்கு வேணும். எவ்வளவு குவாலிட்டிஸ் வேணும்? 3 குவாலிட்டிஸ் அதுக்குள்ள இருக்கும்போது அது என்னங்க? இட்டர்னலா இருக்கும் போது. இட்டர்னல் போது அது தொடக்கமும் முடிவும் இல்லாததா இருக்குது. அப்ப அது என்ன குவாலிட்டி ஃபர்ஸ்ட்னு சொன்னா ஆம்னி செயின்ட், ஆம்னி பிரசன்ட், ஆம்னி பொட்டன்ட். பொட்டன்ட்னா வல்லமை, சர்வ வல்லமை உடையதா இருந்து அதோடு கூட சர்வ ஞானமும் சர்வ வியாபகமும் சேரும் போது அது நித்தியமானதாகவும் காலத்துல முன்னோக்கி பின்னோக்கி போகாத நித்திய வல்லமுடையதா இருக்குது. எத்தனை நம்புறீங்க சொல்றது? தண்ணில் தானே ஜீவிக்கிறவரா இருக்கணும்னா அதுக்கு முன்னாடி அந்த தண்ணில் தானே ஜீவிக்கிறதுக்கு என்ன வேணும்? நித்திய வல்லமை, நித்திய ஞானம், அதுக்கப்புறம் நித்திய வியாபகம். இந்த 3 விஷயம் தான் அவரை தன்னையில் தானே ஜீவிக்கிறவரா மாத்துது. கரெக்டா? திருப்பதி நான் சொல்றது எங்க இருக்குன்னு சொன்னா கிரைஸ்ட் இஸ் தி மிஸ்ட்ரி ஆஃப் காட் ரிவீல் அந்த செய்தியில திருப்பதி சொன்னார். கிறிஸ்துவோட பரம ரகசியத்தை வெளிப்படுத்தல இதெல்லாம் திருப்பதி எக்ஸ்பிளைன் பண்றார். ஒன்னு சொல்லுமா? கிரைஸ்ட் இஸ் தி மிஸ்ட்ரி ஆஃப் காட் ரிவீல் செய்தியில தெரியுமா? 7th seal. 7th seal தான் திருப்பதி ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுவார். 7th seal என்ன திருப்பதி சொல்றாரு. திருப்பதி சொல்ற இன்னொரு காரியத்தை சொல்றேன். கிறிஸ்துவோட பரம ரகசியத்தை வெளிப்படுத்தல தேவன் உலகத்தோடு முன்னாடி தனக்கு ஒரு நோக்கத்தை உடையவராக இருந்தார். காட்க்கு ஒரு பர்பஸ் இருந்துன்றார். அந்த பர்பஸ் 3 ஸ்பிளிட் ஆச்சுன்றார். எவ்வளவு ஸ்பிளிட் ஆச்சு? 3 ஸ்பிளிட் ஆச்சு. தேவன் தனக்குள்ள இருக்கிறத கிறிஸ்துவுக்குள்ளயும், கிறிஸ்து தனக்குள்ள இருக்கிறத சபைக்குள்ளும், சபையும் கிறிஸ்து சேர்ந்து அதாவது கிறிஸ்து மூல நிலை கொண்டு வருது. 3 stages in 7th seal. என்ன ஸ்டேஜ்? ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன? தேவன் தனக்குள்ள இருக்கிறத, கிறிஸ்து தனக்குள்ள இருக்கிறத, அப்புறம் கிறிஸ்து என்ன பண்றாரு? பூமியை மீட்டு கொள்ற 7 நிலை கொண்டு வருது. உங்களுக்கு இன்னும் ஈஸியா சொல்லணும்னு சொன்னா ஆதாம், ஏவாள், ஏதேன். ஆதாம் காட், ஏவாள் சர்ச், ஏதேன் தான் மில்லினியம். புரிஞ்சா? இந்த செய்தி தான் தீர்க்கதரிசி கிறிஸ்து தேவனுடைய பரம ரகசியத்தின் வெளிப்படுதலா இருக்கிறார் செய்தியில எக்ஸ்பிளைன் பண்றார். கிரைஸ்ட் இஸ் தி மிஸ்ட்ரி ஆஃப் காட் ரிவீல். இன்னும் நல்ல அந்த மூல வார்த்தையில சொன்னா கிறிஸ்துவே தேவனுடைய பரம ரகசியமா இருக்கிறார். ரகசியத்தின் வெளிப்படுதல் இல்ல, தேவனுக்குள்ள இருக்கிற ரகசியமா கிறிஸ்துன்றார். எப்படிங்க? தேவனுக்குள்ள ஒரு ரகசியம் இருந்துச்சு இல்லையா? அதான் கிறிஸ்து. அந்த கிறிஸ்து தான் லோகாசா வெளிப்பட்டார். கிறிஸ்துவுக்குள்ள ஒரு ரகசியம் இருக்கு, அதுதான் சர்ச். எத்தனை பேர் நம்புறீங்க? கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற மிஸ்ட்ரி தான் நம்ம சர்ச். புரிஞ்சுங்களா உங்களுக்கு? அப்ப நான் என்ன சொன்னேன்னு சொன்னா ஃபர்ஸ்ட் தேவனு இட்டர்னல் தாட்ட உடையவரா இருந்தார். அவர் என்ன பண்ண? ஒரு நோக்கத்தை, நோக்கம் நான் சொன்னல, நோக்கம் பர்பஸ் உடையவரா இருந்தார். அதுதான் உங்களுடைய என்னுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். உங்களுடைய என்னுடைய எது? உங்களுடைய என்னுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வானம் பூமி எல்லாம் உண்டாவதுக்கு முன்னாடி, தேவன் லோகோஸை வெளியே வரதுக்கு முன்னாடி தேவன் தனக்குள்ள என்னங்க நித்திய நோக்கத்தை உடையவரா இருந்தார். அவரோட சிந்தனையின் பின்புறத்துல ஒரு சிந்தையை சிந்திச்சு கொண்டே இருந்தார். அது என்னங்க? தன்னை வெளிப்படுத்துறதா இருந்துச்சு. தேவன் தன்னை என்ன பண்ணாருங்க? தன்னை வெளிப்படுத்தும் சொல்லி ஒரு நோக்கத்தை உடையவர் இருந்தார். அதுக்குள்ள மீட்பின், அதுக்காக தான் மீட்பின் திட்டத்தை போட்டார் இல்லைங்களா? மீட்பின் திட்டத்தை போட்டாரா இல்லைங்களா? ஒரு ஆணுக்குள்ள தகப்பன் இருக்கிறான், ஒரு ஆணுக்குள்ள யார் இருக்கிறான்? மகன் இருக்கிறான் இல்லைங்களா? அதே போல பேரன் இருக்கிறான், கணவன் இருக்கிறான், அதே போல இன்னும் பலவிதமான ஸ்தானங்கள் இருக்கு. அப்ப தன்னை வெளிப்படுத்தும் போது அதெல்லாம் வெளியாகும். கரெக்டா? நீங்க தகப்பனா? நீங்க தகப்பன். சின்ன வயசுல பிறக்கும்போது தகப்பனா? பிறக்கும்போது தகப்பனாங்க இல்ல. நீங்க பேரன். எப்ப பேரன்? உங்களுக்கு தாத்தா இருக்கும்போது பேர். கரெக்ட்? பிறக்கும்போது நீங்க பேரனா இருக்கு. நீங்க கணவனா? கணவனா இல்லைங்களா? பிறக்கும்போது கணவன் கிடையாது. காலம் வரும்போது உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு குணாதிசயமா வெளிப்படுது. அப்ப தேவனுக்குள்ள எல்லா குணாதிசயங்கள் இருக்குது. காலம் வரும்போது எல்லாத்தையும் வெளிப்படுத்தி வரணும்னாரு. அப்ப இந்த காலம் வரும்போது வெளிப்படுத்துறதுக்கு தான் ஒரு மீட்பின் திட்டத்தையே போட்டார். தேவன் தன்னை வெளிப்படுத்துறதை போட்டாருங்க மீட்பின் திட்டம். மீட்பினா என்ன அர்த்தம்? மீட்பினான மூல நிலைக்கு திருப்பதான் சொன்னோம். அப்ப மீட்பின் திட்டம் போடணும்னு சொன்னா அங்க ஒரு விழுக காணப்படுமா இல்லையா? ஸ்வாலன் இல்லாம மீட்பின் திட்டம் போட முடியாது. நான் உங்க கூட தான் பேசுறேன். ஆழமான காரியத்தை பேசிக் கொண்டிருக்கிறேன், டீப்பான விஷயத்தை பேசிக் கொண்டிருக்கிறேன். மீட்பின் திட்டத்தை போடணுமா இல்லையா? உங்களத பேசுறேன். மீட்பினா என்னங்க? redemption means bring back the old estate அர்த்தம்.
பிரிங் பேக் த ஓல்ட் எஸ்டேட், மூல நிலைக்கு கொண்டு வர்றது. அது ஒரு சரியான ஸ்தானத்துல. இந்த வாட்டர் கேன் எங்க இருக்குது, கீழே ஒழிச்சு திரும்ப இங்க கொண்டு வந்து நிறுத்துறதா மீட்பு, ரெடாம்ஷன், விமோச்சனன்னு அர்த்தம். அப்போ நான் மீட்பின் திட்டத்தை போடுறதுக்கு முன்னாடி என் சிந்தையில இந்த பொருள் கீழே விழுறதோ தெரியும் எனக்கு. அவங்கதான் பேசுறேன். இந்த பொருள் என்ன பண்ணுதுங்க, கீழே விழுறதும் என்னோட மீட்பின் திட்டத்துல ஒரு பாகம். அது கீழே விழுறதும் மீட்பின் திட்டத்துல ஒரு பாகம். நான் விழுந்து போயிருக்கிறேன். இந்த பூமியில மாம்சத்துல வரும்போது நான் பாவத்துக்குள்ள போறது மீட்பின் திட்டத்துல ஒரு பாகமா இருந்துச்சு. எத்தனை நம்புறீங்க? வானம் பூமி அண்டசராசரங்கள் இல்ல, லூசிபர் இல்லங்க. லூசிபர் கிடையாது. பாவம் இல்ல, வெளிச்சம் இல்ல, இருள் இல்ல, எதுவுமே கிடையாது. அந்த இடம் தான் உங்களுடைய என்னுடைய தொடக்கம். அதனாலதான் இங்க வாட்சி நான் காட்டினேன், இங்க காட்டினேன், மேல போட்டேன். அதான் ஃபர்ஸ்ட் என்னுடைய உங்களுடைய ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நான் வாசம் படிக்கிறேன். பர்பஸ் ஆஃப் காட், தேவனுடைய திட்டம் இல்ல நோக்கம், அவருடைய தீர்மானம், தேவனுடைய தீர்மானம். அந்த தீர்மானத்துக்கான கரெக்டான இங்கிலீஷ் வேர்டு என்ன? டிசிஷன். சரி, நான் பர்பஸ் போட்டிருக்கேன். டிசிஷன் ஆஃப் காட், தேவனுடைய தீர்மானம். வசனம் சொல்றதாலே நீ வாச்சோம், அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய். அப்ப ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன? தீர்மானம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்குமா? கரெக்டுங்களா? அப்ப நீங்களும் என்னுடைய உன்னுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டேட் உங்கதான் பேசுறாங்க. தீர்மானத்துல ஃபர்ஸ்ட் தேவன் தீர்மானித்தார். உங்களை என்ன பண்ணாருங்க, மீட்பின் திட்டத்துல இங்க இருக்கணும், இங்க இருக்கணும், இதுதான் பிளேஸ்ங்கறத ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாரு. அப்ப என்ன இல்ல, வானம் பூமி அண்டசராசரங்கள்ல எதுவுமே கிடையாது. லோகோஸ் கூட வெளியே வரல. லோகோஸ்னா என்னங்க? தாட் எக்ஸ்பிரஸ். லோகோஸ் என்ன? தாட் எக்ஸ்பிரஸ் தான் லோகோஸ். காடுடைய தாட் எக்ஸ்பிரஸ் அவர் தான் லோகோஸ். அந்த லோகோஸ் கூட வெளியாகாத சூழ்நிலையில தேவன் என்னங்க, அவர் தீர்மானித்தார். அந்த தீர்மானம் தன்னை வெளிப்படுத்துறதுக்காக, தான் யாருன்னு வெளிப்படுத்துறதுக்காக மீட்பின் திட்டத்தை போடும்போது உங்களையும் என்னையும் நினைச்சாரா இல்லையா? கரெக்டா? அடுத்த லைன் படிக்கலாமா? அடுத்த லைன் படிக்கலாமா? எத்தனை பேர் என்கேஜா இருக்கிறீங்க? கவனிங்க. அன்றியும் அவர் தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலவும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. இதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். கரெக்டுங்களா? அடுத்தது, தேவன் தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரவனாய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். இதான் செகண்ட் பாயிண்ட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன? ஃபர்ஸ்ட் என்ன? டிசிஷன். ஃபர்ஸ்ட் ஒரு டிசிஷனை தேவன் போட்டார். மீட்பின் திட்டத்தை என்ன பண்ணார்? போட்டார். அது யார் எங்க இருக்கணும், என்ன பண்ணணும், ஏது நடக்கணும், எல்லாமே பர்பஸ் ஆஃப் காட், எல்லாமே க்ளோரி ஃபார் காட், தேவனுடைய மகிமைக்காக ஏற்படுத்தப்பட்டது. எல்லாமே இந்த பூமியில பார்க்கும் போது இது நன்மை, தீமை, வெளிச்சம், இருள், அது வெள்ளை, கருப்பு எல்லாமே பூமிக்குள்ள. ஆனா இதுக்கு பூமியை விட்டு வெளியே வந்து பார்க்கும் போது எல்லாமே பர்பஸ் ஆஃப் காட், தேவனுடைய பர்பஸ்க்கு எல்லாம் நடக்குது. கரெக்டா? தவறுன்றது எங்க வருதுன்னு சொன்னா கவனிங்க நல்லா. இந்த ரோட்ல டெய்லி 50 கிலோமீட்டர்ல போறேன், 50 கிலோமீட்டர் வேகத்துல போறேனா இல்லையா? போறேனா இல்லையா? இன்னைக்கு அந்த இடத்துல 30 கிலோமீட்டர்னு சொல்லி நான் ஒரு பலகை நான் வைக்கும் போது தான் அந்த இடத்துல தவறுன்ற ஒரு விஷயம் நடக்குது. எதுவுமே புரிஞ்சு நான் சொல்றது? தவறுன்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? தவறுன்ற விஷயம் கிடையாது, ஆக்சுவலி இல்ல. அந்த இடத்துல நான் என்ன பண்றேன், ஒரு பர்பஸ்க்காக ஒரு போர்டை நான் வைக்கிறேன். அதை மீறி போகும்போது அது தவறு அப்படின்ற அந்த ஸ்டேட்டுக்குள்ள போகுது. ரியலா தவறுன்ற ஒரு விஷயம் புரிஞ்சு எத்தனை பேர் புரிஞ்சு நான் சொல்றது? தவறுன்ற விஷயம் கிடையாது. ஏன்னா எல்லாமே நன்மைக்கு எதுவா தேவன சிந்தையில இருந்துச்சு. தேவன் தீமைக்கு காரணரா? தேவன் தீமைக்கு காரணர் கிடையாது. அது மீட்பின் திட்டத்துக்குள்ள நம்ம பேசுறோம். மீட்பின் திட்டத்துக்கு வெளியே மீட்ப தேவனே போட்டார். தேவன் மீட்ப போட்டாரா இல்லையா? மீட்புல தேவன் ஒரு அங்கமா இல்லையா? மீட்பின் திட்டத்துல யார் ஒரு அங்கம்? மீட்பின் திட்டத்தை போட்டு வெளியே தேவன் நிக்கல, அவரே மீட்பரா மீட்பின் திட்டத்துக்குள்ள வந்தார். எது மாதிரி புரிஞ்சு நான் சொல்றது? நான் புரியல, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். தேவன் மீட்பின் திட்டத்தை போட்டாருங்க, போட்டு அதுல என்ன ஏதோ சீனுன்னு சொல்லிட்டு அந்த கதை ஒரு புரிய மாதிரி சொல்லலாம். ஒரு கதாசிரியன் கதையை எழுதுறான், ஒரு ஸ்டோரி என்ன பண்றான், நரேட் பண்றான். நரேட் பண்ணிட்டு அந்த ஸ்டோரியை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு, ஸ்டோரி எக்ஸிக்யூட் பண்ணி ஸ்கிரீன்ல கொண்டு வரும் போது அங்க இருக்கிற ஒரு கதாபாத்திரத்தை, கேரக்டரை தானே அந்த கேரக்டரா வெளியே வரான். எது மாதிரி புரிஞ்சு நான் சொல்றேன்? ஃபர்ஸ்ட் எழுதும்போது அந்த எழுதுறாரு இல்லையா, அந்த எழுதும்போது யாருடைய பர்பஸ், அது யாருடைய டிசிஷன், அது எழுத்தாருடைய டிசிஷன். இது இவர் இங்க இருக்கணும், இவர் இங்க இருக்கணும், இவர் இங்க இருக்கணும் சொல்லி யாருடைய டிசிஷன்? அது எதுக்கு டிசிஷன் எடுக்கிறாரு அவரு?
தனக்குள்ள இருக்கிற பவரை, தனக்குள்ள இருக்கிற அந்த அந்த வல்லமையை தான் யாருன்றத அந்த கதையின் மூலம் வெளியே கொண்டு வர்றாரு அவரு. எதுவுமே புரிஞ்சு. இப்ப நடுவுல வந்து அந்த கதாபாத்திரத்துக்குள்ள அந்த அந்த ஸ்கிரீனுக்குள்ள அந்த ஸ்டோரிக்குள்ள தன்னையும் ஒரு கதாபாத்திரமா ஒரு பர்சனா உள்ள பிளேஸ் பண்றாரு. எதுவுமே புரிஞ்சு நான் சொல்றது. ஃபர்ஸ்ட் தீர்மானம், கரெக்டுங்களா? தீர்மானம் என்ன? அப்ப தீர்மானத்துக்கு அப்புறம் தீர்மானம் போடும்போது தெரியும் யார் எங்க இருப்பாங்க, என்ன செய்வாங்கன்னு சொல்லி யாருக்கு தெரியும்? உங்களுக்கு எல்லாருக்கும் இது இந்த கதாபாத்திரம் தான் பண்ண தான் செய்வதும் சொல்லி யாருக்கு தெரியும்? தேவனுக்கு தெரியும். அப்போ அதுக்கப்புறம் அறிகிறாரு, அறிஞ்சு முன் குறிக்கிறார். இது இங்க நிக்கணும், இது இங்க நிக்கணும், இது இங்க தேவை, இது இங்க தேவை, இது இங்க தேவை. இந்த 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 காலத்துல இவங்க பிறக்கணும், இவங்க காலத்துல மறிக்கணும், கிறிஸ்து இப்ப பிறக்கணும், இப்ப பிறக்கணும், இப்ப பிறக்கக்கூடாதுன்னு சொல்லி தேவன் என்ன பண்ணாரு? ஃபர்ஸ்ட் தீர்மானம் போட்டாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாருங்க? முன்னறிந்து முன் குறிக்கிறார். என்ன பண்ணாரு? தீர்மானத்தால எல்லாரும் எல்லா விஷயத்தையும் அவரால் அறிய முடியும். தீர்மானம் எல்லாம் அறிய முடியாது. எதுவுமே புரிஞ்சு நான் சொல்றது. தீர்மானம் வந்து தீர்மானம் இல்லாம என்ன பண்ண முடியும்? அறியாது இல்ல. தீர்மானம் இல்லாம எப்படிங்க தெரியும்? நீங்க உங்களுடைய கதையா இருக்கிற பட்சத்துல தான் உங்களுக்கு தெரியும் அது என்ன நடக்குது அந்த கதைக்குள்ளன்னு சொல்லிட்டு. எதுவுமே புரிஞ்சு நான் சொல்றது. அதுக்கப்புறம் தேவன் என்ன பண்ணாரு சொன்னா, என்ன பண்ணாரு? முன்னறிந்தாரோ அவர்களை தன்னுடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பா இருப்பதற்கு என்ன பண்ணாரு? இது ரெண்டாவது பாயிண்ட். முதல் ஸ்டேஜ் என்ன? ரெண்டாவது பாயிண்ட் என்ன? முன் குறித்தல் அது முன்னறிதல். ரெண்டாவது பாயிண்ட். நம்ம எப்பவுமே பேசும்போது எங்க பேசுறோம்? நம்ம முன் குறிக்கப்பட்டோம் பேசுறோம். ஆனா அதுக்கு முன்னாடி அவரோட தீர்மானம் ஒண்ணு இருக்கு. அவரோட தீர்மானத்தால்தான் முன் குறித்தல் நடக்குது. தீர்மானமும் முன்னறிதலும் முன் குறித்தல் வருது. எத்தனை நம்புறீங்க நான் சொல்றது? புரிஞ்சுங்களா? ரெண்டாவது ஸ்டேஜ் என்னுடைய ரெண்டாவது ஸ்டேஜ் என்னங்க? முன் குறித்தல் அல்லது ப்ரீ டெஸ்டினேஷன் அல்லது ஃபோர் நாலேஜ். முன்னறிதல் அல்லது முன் குறித்தல் ரெண்டாவது ஸ்டேஜ். மூணாவது ஸ்டேஜ் தான் காலிங். இங்கதான் மூணாவது ஸ்டேஜ். உன்னுடைய மூணாவது ஸ்டேஜ். நான் பூமிக்குள்ள வர தேவன் அவருடைய தீர்மானத்தை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு, அவருடைய பிளான, அவருடைய டிசிஷனை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு என்ன காலிங் கொடுக்கிறார். காலிங் அழைக்கிறார். ஒரு செய்தியை கொடுத்து கழுகு என்ன பண்ணுதுங்க? கழுகு கதையில எக்ஸ்பிளைன் பண்ணலாம். கழுகு என்ன பண்ணுது? சத்தத்தை போடுது. என்ன பண்ணுது? ஆக்சுவலி அந்த கழுகு, அந்த முட்டை இருக்கு இல்லையா, முட்டையிலிருந்து கழுகு, முட்டை என்னங்க? எக்ல இருந்து வெளியே வர்றது யாருடைய பிளான்? அது தாய் கழுகுடைய பிளான். எதுவுமே புரிஞ்சு நான் சொல்றது. கழுகு முட்டை ஏன் இடுது? கழுகு ஏன் முட்டை இடுதுன்னு சொன்னா தான் சந்ததியை விருத்தி பண்றது அதோட நோக்கம். கரெக்டுங்களா? சந்ததியை விருத்தி பண்றது அவருடைய பிளான். யாருடைய பிளான்? மதரிகளுடைய பிளான். அது வரும்போது இதான் சூழ்நிலையில அந்த முட்டை வெளியே எடுத்து போய் எங்கேயோ போயிடுச்சு. சிக்கன்ஸ் மத்தியில அந்த என்ன போயிடுச்சு? ஈகிள் போயிடுச்சு. இப்ப என்ன பண்ணுன்னு சொன்னா திரும்பவும் அதை மூல நிலை கொண்டு வர்றதுக்கு அது ஈகிள் அப்படின்றத ரியலைசேஷன் அது கொடுக்கறதுக்கு ஒரு காலிங் கொடுக்குது. ஈகிள் சவுண்ட் வருது. அதான் இந்த செய்தி. இந்த செய்தி என்ன பண்ணுன்னு சொன்னா, நீ வந்து ஈகிளா இருக்கிற, நீ சிக்கன் கிடையாது. இவ்வளவு தூரம் உன்னை குறிச்சு வேற பிளான் வச்சிருக்கிறேன். நான் உன்னை குறிச்சு ஒரு தீர்மானம் வச்சிருக்கிறேன். நான் உன்னை முன்னறிஞ்சிருந்தேன், உன்னை முன் குறிச்சிருக்கிறேன், உன்னை குறிச்சு என் மீட்பின் ஒரு பிளான் இருக்குன்னு சொல்லி இந்த செய்தியாளர் யாரா இருக்கிறா? எப்பொழுதுமே ப்ராஃபட் ஈகிளுக்கு அடையாளம். ப்ராஃபட் ஈகிளுக்கு அடையாளம். இந்த ப்ராஃபட்டை வச்சு காலிங்க கொடுத்தார். என்ன பண்ணாரு? சொல்ற புரியுதா உங்களுக்கு இந்த செய்தி வந்துச்சா இல்லைங்களா? அப்ப எத்தனை நாள் முன்னாடி வந்துச்சு? 20 வருஷம் முன்னாடி, 10 வருஷம் முன்னாடி, 5 வருஷம் முன்னாடி. ஆனா என்னுடைய மீட்பின் ஜேர்னி என்னுடைய ரெடாம்ஷன் ஜேர்னி எங்க ஸ்டார்ட் ஆச்சு? தேவனுடைய தீர்மானத்துல ஸ்டார்ட் ஆச்சு. ரெண்டாவது என்ன ஆச்சு? முன்னறிந்து முன் குறித்தார். மூணாவது என்ன? அழைக்கிறார். எத்தனை பேர் இந்த திட்டத்துல அநேக நபர்கள் எங்க இருப்பாங்க? மூணாவது பிளேஸ்ல இருப்பாங்க. ஒரு சிலர் ஃபர்ஸ்ட் 2 பிளேஸ்ல இருப்பாங்க. இன்னும் 3ஆவது பிளேஸ் வந்திருக்க மாட்டாங்க. நிறைய பேருக்கு இன்னும் காலிங்க போயிருக்க நிறைய பேர் காலிங்க போகல. உங்களுக்கு காலிங் வந்துச்சு, நீங்க 3ஆவது ஸ்டேஜ்ல இருக்கிறீங்க. இப்ப கரெக்ட் அடுத்த லைன் வாசிக்கிற பாருங்க. எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார். இது பூமியில வர்றது ஒரு விசுவாசி இந்த 7 ஸ்டேஜை கிராஸ் பண்ணும். ஃபர்ஸ்ட் தேவன் தீர்மானிக்கிறாரு. அப்புறம் என்ன பண்றாரு? அவர்கள் முன்னறிந்து முன்குறிக்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்றாரு? அழைக்கிறாரு. அதுக்கப்புறம் எவர்களை அழைத்தாரோ அவர்களை அழைப்பு. உங்கள் அழைப்பை கேட்டு நீங்க அழைப்பை விசுவாசிக்கும் போது அந்த ரோர் ஆஃப் தி ஈகிளுடைய சத்தத்தை கேட்டது விசுவாசிக்கும் போது உங்களை நீதிமான ஆக்குறார் இல்லைங்களா? நீ சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆன போது பரிசுத்த ஆவியினால் முத்திரை போடப்பட்டீர்கள் சொல்லப்படுதா இல்லையா?
நீ பரிசுத்தாவி முத்திரை போடுறது முன்னாடி சத்தியவசனத்தை கேட்டு அந்த அழைப்பை கேட்டு உள்ள வர்றீங்களா, அந்த வர்ற நேரத்துல தான் தேவன் நீதிமான் ஆக்குறார். அப்படின்னா இந்த காலிங்க்கு இந்த காலிங்க நீங்க விசுவாசிக்கும் போது எப்பொழுது நீதிமானோட ஸ்டேஜ் வருது? எப்ப நீதிமான ஒரு மனுஷன் எப்ப நீதிமான வரான்? விசுவாசிக்கும் போது. உங்களோட அழைப்பை நீங்க ஏற்றுக்கொள்ளும் போது நீங்க என்ன பண்ணீங்க? ரைச்சஸ்னஸ் குள்ள வரீங்க. ஃபர்ஸ்ட் என்ன இருக்குது? டிசிஷன் ஆஃப் காட். இரண்டாவது ஃபோர் நாலேஜ் அல்லது ப்ரீ டெஸ்டினேஷன், இரண்டாவது பாயிண்ட். மூணாவது பாயிண்ட் என்ன? காலிங். ஃபோர்த் ஸ்டேஜ் என்ன? ஜஸ்டிஃபிகேஷன். என்ன நீதிமானா மாத்துறார். கரெக்ட்டுங்களா? நீதிமான ஆக்குது. அடுத்தது என்ன நடக்குது அப்படின்னா, நான் நீதிமான் ஆக்கப்பட்டேன், அடுத்தது நான் நீதிமானான் தெரியுது வெளிப்படுத்தி காட்டுறது தான் என்னோட கிரியைகள். நீதிமான்றதை காட்டுறது தான் கிரியைகள். அதான் பரிசுத்தமாக்கப்படுதல் அல்லது சான்டிஃபிகேஷன். ஜஸ்டிஃபிகேஷன், சான்டிஃபிகேஷன், காலிங், அப்புறம் ஜஸ்டிஃபிகேஷன். அப்படின்னா ஃபர்ஸ்ட் அழைக்கிறார், நீதிமானாக்குறார், அப்புறம் பரிசுத்தப்படுத்துறார். நீதிமானாக்குறாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்றாருங்க? பூமியில அழைக்கிறார். நம்ம ஃபர்ஸ்ட் ரெண்டு பொசிஷன் நமக்கு தெரியாது. தேவன் சிந்தையில தீர்மானித்து முன்னறிந்து முன்குறித்தல் தெரியல, அவருக்கு தெரியும். நம்ம இப்ப இந்த செய்தி தான் நம்மளுக்கு அதெல்லாத்தையும் வெளிப்படுத்தி காட்டுது. ஓ, நான் தேவன் சிந்தையில இருந்தேன், தேவன் என்ன குறிச்சு ஒரு திட்டத்தை போட்டாரு, அவர் என்ன முன்னாடியே பார்த்தாரு, எனக்குன்னு ஒரு என்ன இந்த வேலைக்காக முன்குறித்து வச்சாரு தெரியும். ரெண்டாவது பாயிண்ட். மூணாவது பாயிண்ட், பூமியில வரும்போது செய்தியை கொடுத்து அழைச்சாரு. நான் அதை விசுவாசிச்சேனா இல்லையா? விசுவாசிக்கும் போது என்னவா மாறினேன்? நீதிமானா மாறினேன். அப்ப என்னோட நீதிமான்ற அந்த நிலை வெளிப்படுத்தி காட்ட மாட்டேங்கி பரிசுத்தமாக்கப்படுதல் நடந்துச்சு. எத்தனாவது ஸ்டேஜ் ஆயிடுச்சு இப்போ? எத்தனாவது ஸ்டேஜ்? அஞ்சாவது ஸ்டேஜ். கரெக்டுங்களா? உங்களுக்கு முன்ன அழைத்திருக்கிற எவர்களை நீதிமான் ஆக்கினாரோ அவர்களை இங்க காட்டுறேன். காலிங், ஜஸ்டிபிகேஷன், சான்டிஃபிகேஷன். சான்டிஃபிகேஷன் என்னங்க? பரிசுத்தமாக்குவது. சயின்டிஃபைட்னா பரிசுத்தப்படுத்துதல் அர்த்தம். சயின்டிஃபைட்ன்ற வார்த்தை பரிசுத்தப்படுத்துதல் அர்த்தம். திருப்பதி சொல்றாரு, பரிசுத்தப்படுத்தல் அப்படின்னா ஒரு வேலைக்காக பிரித்து வைக்கப்பட்டதுன்னு அர்த்தம். இல்லைங்களா? செட் அபார்ட் ஃபார் எ வொர்க் அர்த்தம். ஒரு வேலைக்காக பிரித்து எடுக்கப்பட்டது. சயின்டிஃபைடுனா ஒரு வேலைக்காக பிரித்து எடுக்கப்பட்டது அப்படின்னு அர்த்தம். இங்க அநேக பொருட்கள் இருந்தாலும் ஒரு பொருளை மட்டும் எடுத்து தனியா வைக்கிறேன்னு சொன்னா அந்த பொருளுக்கு ஆல்ரெடி எனக்கு ஒரு பர்பஸ் இருந்தா தான் எடுத்து வைப்பேன். எத்தனை பேர் நான் சொல்ல புரிஞ்சு? எனக்கு ஒரு பர்பஸ் இருந்தா தான் நான் எடுத்து வைப்பேன். அதுதான் பரிசுத்தமாக்குதல் அர்த்தம். இல்லைங்களா? ஒரு சேவைக்காக பரிசுத்தப்படுத்தல், ஒரு சேவைக்காக. சேவை என்னங்க? ஒரு வேலைக்காக பிரித்து எடுக்கப்பட்டுச்சு. அப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாரு? பூமியில காலிங் கொடுக்குறாரு. ரெண்டாவது என்ன பண்றாரு? நீதிமானாக்குறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்றாரு? பரிசுத்தப்படுத்துறாரு. அதான் வேலைக்காக பிரித்து எடுத்து வைக்கிறாரு. அண்ட் தென் நான் அந்த வேலை என்ன வேலைன்றது அனாயிட்டிங், அதான் பரிசுத்தாவின் அபிஷேகம். என்ன இருக்குது? பரிசுத்தாவின் அபிஷேகத்தை கொடுக்கிறாரு. பரிசுத்தாவின் அபிஷேகம் வந்த பின்னாடிதான் ஆக்சுவலி நான் வேலைக்காக எனக்கு அனாயிட் பண்ணப்படுறேன், ஒரு ஒர்க்குக்காக அனாயிட் பண்ணப்படுறேன். அதுக்கப்புறம் மகிமைப்படுத்துதல் இருக்கு இல்லையா, அதான் என்னுடைய அடாப்ஷன், 7th ஸ்டேஜ். நான் திரும்ப போடுறேன் பாருங்க. டிசிஷன் ஆஃப் காட் ஃபர்ஸ்ட், என்னுடைய ஃபர்ஸ்ட். ரெண்டாவது ஃபோர் நாலேஜ் அல்லது ப்ரீடெஸ்டினேஷன். ரெண்டாவது முன்குறித்து முன்னறிதல், முன்குறித்தல். மூன்றாவது பூமியில அழைக்கிறார். நான்காவது அப்புறம் என்ன பண்றார்? நீதிமான. அதுக்கப்புறம் ஐந்தாவது, 5th பரிசுத்தப்படுத்துறார். அதுக்கப்புறம் 6th பரிசுத்தாவி அபிஷேகம். அதுதான் என்னுடைய புதிய பிறப்பி அனுபவமா இருக்கு. நியூ பர்த் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் த நியூ பர்த்தா இருக்கு. அப்ப நியூ பர்த் வந்த பின்னாடி நான் என்ன பண்ணேன்னு சொன்னா ஒரு சோதனைக்குள்ள போறேன். இப்போ ஒரு குமாரன் ஒரு ராஜாவோட வீட்டுல பிறந்த பின்னாடி அவன் என்ன பண்றான்? ஒரு உபாத்தி கீழே போறான், ஒரு டியூட்டர் கீழே போய் அவன் சோதிக்கப்பட்டு ஒரு குறிப்பிட்ட காலம் வந்த பின்னாடி தன் தகப்பனை போல அவன் நிரூபிக்கப்படும் போதுதான் அவன் தகப்பனுக்குரிய ஸ்தானத்துல சுயகார புத்திரனா அங்கீகரிக்கப்படுவான். கரெக்டுங்களா? ராஜா குடும்பத்துல பிறந்தவனே அவன் ராஜாவா மாற முடியாது. மாற முடியாது. அவன் என்ன பண்ணுவான்? ராஜாவா போல இருக்கணும். அவனுக்குள்ள ராஜாவுடைய குணாதிசயங்கள் இருக்கலாம் பிளட்ல. அதை வெளிப்படுத்துறதுக்கு ஒரு குறிப்பிட்ட சோதனைகள் காலம் வரும். ஒரு டீச்சர் கீழே போய் எல்லா சோதனைகளும் ஜெயிச்சு வரும்போது ஒரு நாள் அவன் எல்லாம் ஜெயிக்கப்பட்ட பின்னாடி அவனுக்கு ராஜாவுடைய அந்தஸ்தை மூத்திர மோதிரத்தை கொடுத்து நீ இனிமேல் ராஜான்னுவாங்க. அப்போ இந்த பேப்டிசம் ஆஃப் தி ஹோலி கோஸ்ட் அண்ட் தென் குளோரிஃபைடு தான் புத்திர ஸ்வீகாரம். இதுதான் தேவன் சிந்தையில நம்மள நினைச்சு என்ன நினைச்சாரு தீர்மானம் பிளான். அதுதான் எத்தனை பேர் புரிஞ்சு நான் சொன்னது? ஆக்சுவலி இதுதாங்க இந்த இடத்துல இருக்குது.
தேவ சிந்தையில இருந்த பாகம் தான் இந்த பூமியில பொருளா மாறுச்சு. தேவ சிந்தையில என்னங்க தீர்மானத்தை வச்சாரு. அந்த தீர்மானம் தான் குளோரிஃபைடு கண்டிஷன்ல பொருளா மாறுது. அதான் உங்களுடைய என்னுடைய அடாப்ஷனா இருக்குது. எது மாதிரி நம்புறீங்க நான் சொல்றது? இப்ப இதுல எத்தனை பேர் எந்த எந்த ஸ்டேஜ்ல இருக்கிறீங்க நீங்களே உணர்றீங்களா? நான் கூட பேசுறேன். சில பேர் இந்த இடத்துல இருக்கலாம், பர்பஸ் ஆஃப் காட்லயும் ப்ரீடிஸ்டினேஷன்ல இருக்கலாம், அவங்க காலிங் போகாம இருக்கலாம், காலிங் இன்னும் போகாம இருக்கலாம். சில பேர் காலிங் வந்திருக்கலாம், அவங்க காலிங் வந்து ஜஸ்டிபிகேஷன் அப்படின்னா இந்த செய்தியை விசுவாசிக்காம இருக்கலாம், விசுவாசிக்காத வரைக்கும் நீதிமான் இல்ல. இப்ப சில பேர் நீதிமானாக்கப்பட்டு அந்த நீதிமான் அவங்களுக்கு விசுவாச கிரியையில வெளிப்படாம இருக்கும்போது அவங்க பரிசுத்தமாக்கப்படுதல இல்ல. அப்ப இந்த ஸ்டேஜ்ல இருக்கலாம், ஃபோர்த் ஸ்டேஜ்ல இருக்கலாம். சில பேர் பரிசுத்தாவியை பெற்ற பின்னாடி பரிசுத்தாவின் அபிஷேகத்துக்கு கீழே வராம இருக்கலாம். அப்ப சில பேர் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று இன்னும் சோதனை காலத்துல இருக்கலாம். நான் நம்புறேன், நான் 6வது 7வது சென்டர்ல இருக்கிறேன். 6th ஸ்டேஜ்ல 7th ஸ்டேஜுக்குள்ள நான் போய் கொண்டிருக்கிறேன். நான் பரிசுத்தாவின் அபிஷேகத்தின் கீழே இருக்கிறேன். நான் டெஸ்டிங் டைம்ல இருக்கிறேன். என் தகப்பனை போல ஒரு நாள் நிரூபிக்கப்படும் போது அடாப்ஷன் என் மேல வரும். We are in the adoption age. அடாப்ஷன் ஏஜுக்கு வந்திருக்கிறோம். நாம் தீர்க்கதரிசி கொடுத்திருக்க சொல்றாரு இல்லையா? அடாப்ஷன் புத்திர சுவிகார செய்தியில சொல்றாரு. நாம எந்த காலத்துல இருக்கிறோம்? புத்திர சுவிகாரத்தின் காலத்துல இருக்கிறோம். சீசன் ஆஃப் தி அடாப்ஷன் ஏஜ்ல இருக்கிறோம். அப்போ இந்த இடத்துல நான் குளோரிஃபைட் அடையும் போது பர்பஸ் ஆஃப் காட, தேவனுடைய நோக்கத்தை நான் பூர்த்தி பண்றேன், பிளான் ஆஃப் காட பூர்த்தி பண்றேன். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? எகன் திரும்ப சொல்றீங்களா? நீங்க எந்த ஸ்டேஜ்ல இருக்கிறீங்க நீங்க உணர்றீங்களா? இப்ப நம்ம சொல்லலாமா? ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன? தேவனுடைய தீர்மானம். அன்றைய அவருடைய தீர்மானத்தின் படி அழைக்கப்பட்டு அந்த அழைப்புக்கு சென்டர்ல முன்னறிந்து முன்குறிக்கிறார். நம்ம சொல்லாம எல்லாம் சேர்ந்து சொல்லலாமா? ஃபர்ஸ்ட் அவருடைய தீர்மானம், அதுக்கப்புறம் முன்னறிதல் முன்குறித்தல், ரெண்டாவது மூணாவது பூமியில அழைத்தல், ஒரு தாயின் வயிற்றுல ஒரு அழைத்தல், அப்புறம் நீதிமானாக்குதல், அப்புறம் அதுக்கப்புறம் பரிசுத்தாவின் அபிஷேகம், அப்புறம் புத்திர சுவிகாரம் மகிமைப்படுத்துதல். அந்த மகிமைப்படுத்துதல் தான் நான் என்னவா இருக்கணும்னு சொல்லி அந்த புத்திர சுவிகாரம் தான் தேவனுடைய பிளான். அதான் அவருடைய தீர்மானமா இருக்குது. அதான் அவருடைய பர்பஸ். இது எல்லாத்துக்கும் பர்பஸ் அதான். எத்தனை பேர் அதை ஒருவேளை உணர்றீங்களா? அந்த நாள்ல நம்ம எந்த நிலையில இருந்தா, ஒருவேளை நம்ம இங்க இருக்கிறவங்க ஜஸ்டிபிகேஷன்ல மட்டும் இருந்து சயின்டிபிகேஷன்ல வராம இருக்கலாம். ஒரு சில இன்னும் காலிங்க கேட்டு இன்னும் நீதிமானாக்கப்படாமல இருக்கலாம். இந்த இடத்துல நீதிமானாக்கப்பட்டு பரிசுத்தமாக்கப்படாம இருக்கலாம். பரிசுத்தமாக்கப்பட்டு பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறாமல இருக்கலாம். பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று குளோரிஃபைட் அடையாமல இருக்கலாம். நான் சொல்றேன், நான் இந்த ஸ்டேஜ்ல இருக்கிறேன். பரிசுத்தாவின் அபிஷேகத்துல இருந்து மையப்படுத்துற அந்த ஸ்டேஜ்ல நான் இருக்கிறேன். நீங்க எத்தனை பேர் அங்க இருக்கிறீங்க? விசுவாசிக்கிறீங்களா? ஜபிக்கலாமா? ஒப்பு கொடுக்கலாம். கண்களை மூடலாம். எல்லாம் அந்த ஸ்டேஜை கொஞ்சம் மாத்தி போடலாம்.